உலகம் முழுவதும் விரைவு கிடக்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக இந்த இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அரவிந்த் குமார். இந்த யார் வசம் ஆர்கே நகர் என்ற இந்த இடைத்தேர்தல் குறித்த சிறப்பு விவாதம் தற்போது துவங்கி இருக்கிறது. தற்போதைய தேமுதிகவின் சட்டமன்ற வேட்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய மதிவானவர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். அதேபோன்று அதிமுகவின் செய்தி தொடர்பாளரான திரு ஆவடிக்குமார் அவர்களையும் இந்த நேரத்தில் இனிதே வரவேற்கிறேன். பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு நாராயணன் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு வேட்பாளருடைய கருத்துக்களை நேரடியாக கேட்க வந்திருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதிவாழ் மக்களையும் இன்னப்பிற பொதுமக்களையும் இந்த நேரத்தில் இனிதே வரவேற்று நான் முதலில் ஆவடிக்குமார் அவரிடமிருந்து உங்களிடம் இந்த விவாதத்தை துவங்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட 2001 முதல் ஏறத்தாழ 16 ஆண்டு காலம் இந்த தொகுதி ஆர்கே நகர் தொகுதி அதிமுகவின் கோட்டையாக இருந்து வருகிறது. அதற்கு முன்பாக கூட 1991-96 காலகட்டத்திலும் இது அதிமுகவின் கோட்டை தான். ஆனால் தற்போது கடந்த டிசம்பர் மாதத்தில் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவே கடந்த 4 மாதங்களாக தமிழ்நாட்டை உற்றுநோக்கி கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் தற்போது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக ஏறத்தாழ 82 வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவின் கட்சியின் பெயர் இல்லாமல் கட்சியின் இரட்டை இலை, அதாவது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் இரட்டை இலை என்ற சின்னம் இல்லாமல் தற்போது நீங்கள் களம் காண்கிறீர்கள். இந்த வித்தியாசத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த தொகுதி என்பது கடந்த இடைத்தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்ட காலத்திலிருந்து ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக 2 தேர்தல்களிலும் முக்கியத்துவம் பெற்ற தொகுதியாகவும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ளவர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற ஒரு தொகுதியாகவும் அனைவருடைய கவனத்தையும் கருத்தையும் ஈர்க்கின்ற தொகுதியாகவும் இது இருந்து வந்திருக்கிறது என்பதிலே என்ற மாற்று கருத்தும் இல்லை. நான் கேட்க இருந்தது, அதிமுக என்ற பெயர் இல்லை உங்களுக்கு, தற்போது நீங்கள் அதிமுக அம்மா என்ற பெயரில் களம் காண்கிறீர்கள். உங்களுக்கே உரித்தான அந்த இரட்டை இலை சின்னமும் தற்போது இல்லை. தொப்பி சின்னத்தில் நீங்கள் கிளம்புறீங்க. உங்கள் வேட்பாளரும் களத்திற்கு புதியவர். இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயர் இல்லை என்று சொல்லுவது தவறு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் தேர்வு தேர்தல் ஆணையத்தில் பிரச்சனையாக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்க தேர்தல் உங்கள் பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறார் என்றது அது ஒரு குற்றச்சாட்டாக நான் சொல்ல வர்றேங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வந்த காரணத்தால் உடனடியாக தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளர் யார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விசாரணையை முடிக்காத காரணத்தால் அவர்களுடைய இயலாமையால் இன்றைக்கு இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற பொழுது ஒரு கட்சிக்கு 2 பேருக்கு சின்னம் தர முடியாது. அதனால அதுல ஏதாவது ஒரு அடையாளத்தை அவர்கள் சேர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் படியே இந்த தொகுதிக்கு மட்டும்தான் முதல் படியே ஒரு தர்மாற்றம் என்ற அளவில் எடுத்துக்கொள்ளலாமா? முதல் படியே இடைத்தேர்தல் நீங்கள் சந்திப்பதற்கான முதல் படியே உங்களுக்கு 2 பேராக 2 அணியாக இருக்கிறீர்கள், யார் என்பதை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படி என்ற ஒரு சமரசம் ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஒரு கட்சி சின்னமே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க? அது தேர்தல் ஆணையத்தின் முடிவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையம் இன்னும் சொல்ல போனால் இதற்கு நாங்கள் காரணம் இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய இயலாமையும் தேர்தல் ஆணையம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் கடமை என்பது தேர்தலை நடத்துவதான தேர்வு. உங்கள் கட்சிக்கு சின்னம் என்ன, உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் உங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள் பார்ப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை இல்லை. தேர்தல் ஆணையத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்க முடியாது. அதனுடைய நிர்வாகிகள் யார், பொதுச் செயலாளர் யார் என்பதை தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்க முடியாது. இது எல்லாம் உண்மை. ஆனால் இன்றைக்கு சில புகார்கள் தரப்பட்டிருக்கின்றன. நீங்க சொல்றது போல அதிமுக 2 பொதுக்குழுவை கூட்டல, 2 பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே பொதுச் செயலாளர் தான், இன்னைக்கும் ஒரே பொதுக்குழு தான் கூடியிருக்கு. அவங்க கோரிக்கை வச்சாங்க. தேர்தல் ஆணையம் என்ன காரணத்தால அவங்க ஒரு முடிவை சொல்லல. முடிவை சொல்றதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும். அதுக்குள்ள இந்த தேர்தல் வந்துருச்சு. அதனால நீங்க உங்க அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரோடு ஒரு வேற்றுமையை காட்டுவதற்காக ஒரு சொற்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி அம்மா என்ற வார்த்தையை சேர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா என்ற அணி செயல்படுகிறது. நாம் தொடர்ந்து பேசுவோம். யார் வசம் ஆர்கே நகர் என்ற இந்த சிறப்பு விவாதத்தின் பங்கேற்றுள்ள வேட்பாளரான தேமுதிகவின் மதிவானவர்கள், நீங்கள் இந்த தொகுதிக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளா நீங்க என்ன சார் முதல்ல சொல்லுவீங்க? அனைவருக்கும் வணக்கம்.
இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு. மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி போல காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்படி இல்லையா? காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. நீங்க கேளுங்க, பதில் சொல்றேன் நிச்சயமா. நீங்க போய் பாருங்க, இந்த இடத்துல சாலை எப்படி இருக்கு, போக்குவரத்து வசதி எப்படி இருக்கு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி சுகாதாரம் எப்படி இருக்கு, அனைத்து நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஏற்றியோ இறக்கியோ சொல்ல வேண்டிய அவசியம் நிச்சயமா இல்லை. ஆனா நிச்சயமா அது போக்கஸ்ல இருந்தது. ஸ்டார் தொகுதின்ற மாதிரி ஒரு போக்கஸ்ல அது இருந்தது. ஆனா இல்ல. ஒரு காமெடியில சொல்ற மாதிரி வடிவேலுடைய இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி இது ஸ்டார் தொகுதின்னு சொல்லப்படும். ஆனா அப்படி ஸ்டார் தொகுதிக்கான எந்த அடையாளங்களும் இங்க இல்லன்றது உங்களுக்கு குற்றச்சாட்டு தான், எங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது ரொம்ப ஒரு பழைய டயலாக் சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லி. அண்ணாதுரை காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம். உதாரணத்துக்கு சென்னையில பாத்தீங்கன்னா தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறதுன்ற கண்டிஷன்ல தான் இது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லா மீடியாவுமே போட்டிருப்பாங்க, கார்பரேஷன் ஸ்கூல் பக்கத்துல ஒரு மிட்டாயில கஞ்சா கலந்து விற்றதா ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே பார்த்துருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டார் தொகுதின்னு சொன்னா அது எப்படி அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இங்க நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஸ்டார் தொகுதி இல்லைன்னு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொடுங்கையூர் குப்பை கொட்டு மலாகம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் தான். அந்த பொல்யூஷன் வந்து எப்படி நீங்க எங்க சுகாதாரத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்ப இது வந்து இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டார் தொகுதினா இதெல்லாம் வந்து இல்லாம இருக்கணும். ஆனா இதெல்லாம் இருக்கும்போது அது எப்படி ஒரு ஸ்டார் தொகுதி ஆகும்? ஒரு முதலமைச்சர் தொகுதியே இந்த மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாட்டுடைய கடைசி கடைக்கோடியில் இருக்கிற தொகுதி எப்படி இருக்கு? அதனால நாங்க ஸ்டார் தொகுதி இல்ல. இந்த அரசாங்கத்தின் நிர்வாக செயலின் மீது தான் நீங்க இதை குறிப்பிட்டீங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இது சொல்லணும்ன்றது அவசியம் இல்ல. நீங்க பார்த்தாலே தெரியும், சட்டமன்றத்துல நடந்த நிகழ்வா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வெளியில நடந்த நிகழ்வா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்றது இல்ல, நிச்சயமா உங்களுக்கே தெரியும். இல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா தேமுதிக வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சரிவை சந்திச்சது. அந்த கட்சியோட நிறுவனம், உங்க கட்சியோட நிறுவனரே வந்துட்டு தோல்வியை தருவில சூழல இந்த இடைத்தேர்தலில் எந்த துணிச்சல்ல நீங்க இந்த களத்துக்கு காணுவீங்க? எதை நீங்க முன்வைச்சு நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க? அதாவது எந்த துணிச்சல் சரிவு இதெல்லாம் வந்து கேப்டன் வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு முன்னாடி எடுத்து வச்சார். அவர் நினைச்சிருந்தாருன்னா ஏதோ ஒரு கழகத்தோட கூட்டணி வச்சு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ தான் கணக்கு, சீட்டு தான் கணக்குன்னு சொல்லி தான் நமக்கு போயிருக்க முடியும். ஆனா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும், நல்லது பண்ணணும்ன்றதுக்காக ஒரு மாற்றத்துக்கான கூட்டணி வச்சார். பட் பப்ளிக் வந்து அதை விரும்பலன்னு சொல்லும் போது இல்ல, கூட்டணி வைக்கும் போது தான் 29 இடங்கள் கிடைச்சது. கூட்டணி இல்லாதப்ப கிடைக்கல. அப்ப கூட்டணிக்கான வலுதான் வந்துட்டு வெற்றி பெறுவதற்கான தேமுதிக ஒரு அச்சாரமா இருந்தது. அந்த மாற்றத்துக்காக ஒரு கூட்டணி வச்சு கேப்டன் முன்னாடி போறாரு. அது பப்ளிக் ஏத்துக்கல. கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? மக்களோட தெய்வத்தோட கூட்டணின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த பப்ளிக் அந்த கூட்டணியை ஏத்துக்கலன்னும் போது நாங்க திரும்ப அந்த மக்களையும் தெய்வத்தை நம்பி திரும்ப தனியா நிக்கிறோமே தவிர இதுல வந்து சரிவு தைரியம்ன்றது எதுவும் இல்லை. சரி, உங்களுடைய தேமுதிகனால விஜயகாந்த் அவருடைய முகம்தான் உங்களுக்கான மிகப்பெரிய அடையாளம். தேமுதிகனால அவருடைய நிறுவனர் விஜயகாந்த் பெரிய அடையாளம். அவருக்கு உடல்நலம் கொண்டிருக்கிற சூழல்ல, அவர் பிரச்சாரத்துக்கு வர முடியாத சூழல்ல நீங்க என்ன மாதிரியான உங்களுக்கு வலு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல உடல்நல குன்றி இருக்கு, பிரச்சாரத்துக்கு வர முடியாதுன்னு நாங்க சொல்லவே இல்லையா. நிச்சயமா பிரச்சாரம் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்றது, மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா? அது ஒரு ரெகுலர் செக்அப் தானே சார். அது எல்லா மனுஷனும் பண்ற செக்அப். ஒரு நிறுவன தலைவர், ஒரு கட்சி தலைவர்னும் போது அது ஒரு பெருசா காண்பிக்கப்படுது. அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு ரெகுலர் செக்அப் போயிருக்காரு. இன்று அல்லது நாளை காலை வந்து வீடு வந்துடுவாரு. நிச்சயமா ஆர்கே நகர் பிரச்சாரத்துக்கு கேப்டன் வருவார். நீங்க இந்த பிரச்சாரங்களை நீங்க சுட்டி காட்டிங்க இல்லையா, அந்த குப்பை கிடங்க பிரச்சனை, அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை தாண்டி நீங்கள் வந்தா இந்த தொகுதிக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதியில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு முரசு சின்னத்தில் வாக்களித்தார்களானால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என் பலத்திற்கு, என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ இந்த மக்களில் ஒருவனாக இருந்து நான் நிச்சயமா செய்வேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டா பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் வந்து இது வந்து முதலமைச்சர் வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை எல்லாம் இல்லை.
கொஞ்சம் மனசு இருந்தா எல்லாருமே செய்ய வேண்டிய பிரச்சனை தான். நீங்க ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வர பிரச்சனை நீங்க சுட்டி காட்டுறது கரெக்ட் தான். குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வருதுன்னு சொல்றாங்க. ஒரு சாதாரணமா இதை கூட செய்ய முடியுதுன்னா அப்புறம் நம்ம இங்க இருந்த எம்எல்ஏவோ இல்ல இந்த அதிகாரமோ எதுக்குன்னு கேட்கறேன். அப்படி இங்க இருந்து செய்ய முடியலன்னா அந்த பதவியை தூக்கி போட்டு போனமே தவிர எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை தூக்கி போட தயாரா இல்ல. அந்த அதிகாரத்துடைய பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை மக்களுக்கு சேவை செய்யணும்னு யாரும் வர்றதில்லை. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நீங்க வாக்களித்தீங்கன்னா இது அனைத்தும் நாங்க சரி செய்வோம். அப்படி சரி செய்யப்பட்ட பட்சத்தில் அதற்கு மக்கள் கொடுக்கும் எந்த விலையானாலும் சரி, பதவியே வேணாலும் தூக்கி போட நாங்க தயாரா இருக்கோம். நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது, தொகுதிக்குள்ள போகும்போது உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? பெண்கள், ஆண்கள் என்ன மாதிரியான உங்களை வரவேற்கிறாங்க? தேமுதிக வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்களா, இல்ல எதுக்கு இத்தனை பேர் இந்த மாதிரியான எந்த மாதிரியான வரவேற்பு நீங்க பெறுறீங்க? அதாவது நாங்க போறோம்னா இன்னைக்கு மக்கள் பெருகிய ஆதரவு தராங்க. எப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 4 கட்சி தான். 2 நேஷனல் கட்சி, 2 ஸ்டேட் பார்ட்டி. அதுல 1 திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தெரியும். அந்த இயக்கம் எப்படி, என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது, வெளியே என்ன நடக்குது, அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க கிரவுண்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்னா அவங்க முன்னாடி அதிகாரத்துல இங்க இருந்திருக்காங்க. அதிகாரத்துல இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்ப கொடுத்தா செய்வாங்களா அப்படின்னு மக்களுக்கு நிச்சயமா தெரியும். அப்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வாக்களித்தாங்கன்னா நாங்க எங்களுக்கு புதுசா அவங்க வாய்ப்பளிக்க தயாரா இருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு எல்லா தேர்தலையும் நீங்க பாத்தீங்கன்னா புதியவர்கள் தான் வரவேற்கிறாங்க. பழைய கட்சியெல்லாம் ஓரம் கட்டிட்டு புதியவர்கள் வரணும், வளர்ச்சிக்காக வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். சோ இந்த தொகுதியில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வாய்ப்பளித்தனால் நாங்கள் எங்களுடைய முழு மூச்சு கொண்டு அனைத்து பிரச்சனையும் நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறதுனால எங்களை அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி வரவேற்கிறாங்க. சிறப்பு. அவர் குறிப்பிட்டது போல, திரு மதிவாணன் குறிப்பிட்டது போல, இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக, தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை மிக அறுதி பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அங்கீகாரமற்ற ஒரு கட்சி என்ற நிலைமையில தேர்தல் எதிர்கொள்றது என்றதான் நான் முதல்ல எழுப்பிய கேள்வி. அதைத்தான் அவரு குறிப்பிடுறது. நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிக்குமார்? அப்படிக்குமார், நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நான் ஒரு அங்கீகாரம், அது அரசியல் அங்கீகாரம் மற்ற ஒரு கட்சியாக அதிமுக இருக்கு, ஆனால் ஆளுங்கட்சி நீங்கள் தான் இல்ல. அதாவது இது எல்லாமே நீங்க அரசியல் மட்டும் இல்ல, உங்களுடைய இந்திய நாட்டினுடைய சட்டங்கள், தேர்தல் முறைகள் எதையுமே புரிஞ்சிக்காம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பிரிவும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு, தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் சின்னம் தந்திருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான். ஒரு இதே சுயேட்சை சின்னமாக இங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகிட்ட வாங்கியிருந்தா சுயேட்சையா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. சுயேட்சையா ட்ரீட் பண்ணியிருந்தா நாளைக்கு கட்சியில சேர முடியாது, அவர்கள் கட்சி சார்பற்ற உறுப்பினராக தான் இயங்க முடியும். அந்த குறைபாடு வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இருக்கின்ற சிக்கலை தேர்தல் கமிஷன் தான் காரணம் என்பதால் அந்த தேர்தல் கமிஷன் இதற்கு ஒரு விலக்களித்து அவர்களே 2 பேருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்களை தந்திருக்கிறார்கள். எனவே இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் பிளவு இல்லை. இதை தேர்தல் ஆணையம் அதற்குரிய காலத்தில் அதற்கு தீர்வு காண முடியாத நிலையில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு இது ஒரு பிளவை போன்ற ஒரு தோற்றம் வந்திருக்கிறது. நாம தொகுதிக்குள்ள போயிட்டு மக்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்கள், நீங்க இத்தனை கட்சி வேட்பாளர் நிற்கிறாங்களே, நீங்க யாருக்கு ஓட்டு போட விருப்பப்படுறீங்க, நாங்கள் பொதுவான ஒரு கருத்து கணிப்பு, ஒரு சர்வே மாதிரி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம். நான் பேசும்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க நம்பி போட்டோம். இப்போ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதிமுக 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றத்தை வாக்காளர்கள் மத்தியில் பார்க்க முடியுது. நீங்க பிரச்சாரத்துக்கு போனீங்களா? நீங்க அங்க தொகுதி வாக்காளரை நீங்க எவ்வாறு இடம் போட்டிருக்கீங்க? நிச்சயமாக நாங்கள் களத்தில் இருக்கிறோம், கள உணர்வுகளை புரிந்திருக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு திட்டமிட்டு முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்க்க முடியாதவர்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு இரட்டை இலையை முடக்கி வைத்துவிட்டு தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஆதிக்க சக்தி முயன்று கொண்டிருக்கிறது. அது எது என்பது மக்களுக்கு தெரியும். அதனுடைய விளைவை சந்திப்பார்கள். முடக்கி இருக்க ஆதிக்க சக்தி மக்களுக்கு தெரியும் குறிப்பிட்டதுல நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அல்லது உத்தரவிடுகின்ற அல்லது அவர்களை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் அதை செய்திருக்க கூடும் என்பது எங்களுடைய சந்தேகம் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்த்த அரசியல் தெரிந்த அத்தனை பேரும் சொல்லுகின்ற உண்மை.
ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு பத்திரிகை விமர்சகர் நாராயணன் உங்ககிட்ட கேள்வி எழுப்புறேன். ஒரு வித்தியாசமான இல்லை, ஒரு 10 பொதுத்தேர்தலுக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கிற இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆர்கே நகர் இந்த சட்டமன்ற தொகுதி திடீரென்று ஒரு தேசிய அளவில் ஒரு கவனம் பெற்றிருக்கு. ஏறத்தாழ 82 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. அது இறுதி வேட்பாளர் பட்டியல் நமக்கு அது பிறகு தெரிஞ்சுவிடும். இப்போ இந்த சூழலில் அதிமுக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அதிமுக அம்மா, அதிமுக புரட்சித் தலைவி அம்மாவில் மதுசூதனன், அதுக்கு பிறகு நான் தான் உறவினர் ஜெயலலிதா உண்மையான வாரிசுன்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவின்னு தீபா, இப்படி அதிமுக சார்பே 3 பேர் இருக்கிறாங்க. இதை தாண்டி அவர் தேமுதிக வேட்பாளர், திமுக வேட்பாளர்ன்ட்டு ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு. இத்தனை வேட்பாளர்கள் திடீரென்று இந்த இடத்தில் இருந்து தங்களுக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை பெறுவதற்கான அவசியம் இந்த ஆர்கே நகருக்கு ஏன் ஏற்பட்டது? அவசியம் என்னவென்றால் இது காலத்தின் கோளாறு தான் காரணம். உதாரணமாக அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஆவடிக்குமார் அவர்கள் சொல்லும்போது மத்திய அரசால் தேர்தல் ஆணையத்தால் இயலாத ஒன்றுன்னாரு. ஆனா தேர்தல் ஆணையம் விரிவா சொல்லியிருக்கு, குறுகிய காலம் வேட்புமனு தாக்கல், அதனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்க நேர்ந்ததுன்னு சொல்லுது. 2 நாட்களுக்கு 11:30 மணிக்கு அறிவிச்ச சட்டம் எதுவும் கிடையாது. 11:30 மணிக்கு இவங்களுக்கு இந்த கட்சிக்கு இந்த பேரு, இந்த கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு குறுகிய காலம், அடுத்த நாள் வந்து நாமினேஷன். அதனால தேர்தல் ஆணையத்தோட இயலாமைன்னு சொல்ற, தேர்தல் ஆணையத்தால அதான் பண்ண முடியும் அந்த இடத்துல. இல்லைன்னா முன்னாடி இவங்க எடுத்து புகையுதுன்னு போத முன்னாடியே அலர்ட் ஆகுதுலாம். அது எந்த அணியாக இருந்தாலும் சரி. ஒண்ணு. ரெண்டாவதுனா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போடி நாயக்கனூர்ல வென்றாங்க. அப்ப சின்னம் முடக்கப்பட்டது. இவங்க சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு பர்கூர் காங்கேயம் நின்றாங்க. அதுக்கு பிறகு ஆண்டிப்பட்டியில் நின்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்கே நகர் வந்தாங்க. அது என்னங்க, அந்த முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க, சின்னம் பெரிதல்ல, என் முகராசி தான் முக்கியம். ஆனா இப்ப உள்ளவங்களுக்கு என்னன்னாக்க சின்னம் தான் பெருசா இருக்கு. அந்த சின்னத்தை வச்சு நம்ம பண்ணலாமா, அது யார் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஜெயலலிதாங்கிற முகராசியை வச்சு அவங்க வந்தாங்களே தவிர வேற இந்த ரெட்டையில இல்லைன்னாலும் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. இடைத்தேர்தலோட வரலாறு முடிவு அதான். வந்து ரெட்டையில கிடைச்சா நம்ம ஈஸியா கொக்கு தள்ள நெய்யை வச்சு பிடிக்காம ஈஸியா இப்படி தரக்குள்ள ஸ்ட்ரைட்டா சுத்தலாம். இன்னும் சொல்ல போனா விநாயகர் வந்து ஒரு சுத்தி ஞான படத்தை வாங்கின மாதிரி வாங்கிடலாம். சோ இப்போ உள்ள வேட்பாளர்கள்லாம் விநாயகரை மாதிரி ஒரே சுத்துல வாங்கலாம்னு பாக்குறாங்க. பிகாஸ் ரெட்டல முடி போச்சுங்க. ஆனா இப்ப அவங்கவுங்க தன்னுடைய நிலைமை சமாளிக்கிறத இந்தியர்களுக்கு தவிக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து சொல்ல போனா, முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் கட்சி வேட்பாளரும் வந்திருக்காரு. தற்போதைய ஆளுங்கட்சி முதலமைச்சராக உள்ள கட்சியின் வந்திருக்காரு, ஆவடிக்குமார் அவரும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் பழைய கதையை பேசக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோன்றதை மதிவான அவர் குறிப்பிட்டிருக்காரு. தொகுதிக்கு வந்து என்ன பண்ண போறாரு. அப்ப வந்து ஜி.கே. வாசன், வைகோ 2 கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. அப்ப இப்ப யாரு கிடையாது, தனியா இருக்காரு. ஒரு கூட்டணி பலம் வேணும். இல்லை, ஏற்கனவே அவருடைய நிறுவனத்தில் சொன்னது போல நாங்கள் மக்களிடம் தெய்வத்தின் தான் கூட்டணி, நான் தனியாக நிற்க தான் விரும்புகிறேன், அதை தான் நாங்கள் கொண்டு வரேன்றது அவர் சொல்கிறார். நாம் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கேனுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றா இருக்கப்படுறது இங்கே சுகாதார சீர்கேடு. அவர் ஏற்கனவே நம்ம தேமுதிகவுடைய வேட்பாளர் திரு மதிவானவர்கள் குறிப்பிட்டது போல இந்த தொகுதியில் சுகாதார சீர்கேடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கின்றத ஒரு செய்தி தொகுப்பா இப்போ நம்ம பார்ப்போம். ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு பகுதி மீனவ இன மக்கள் அதிக அளவில் வசிக்கும் பகுதி. ஆந்திராவின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள காசிமேடு கடற்கரை அடிக்கடி புயல் பாதிப்பிற்கு ஆளாவதோடு கடல் அலைகளின் சீற்றத்திற்கும் சிக்கும் இடம். வாழ்வை பணயம் வைத்து கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்து பிழைப்பு நடத்தும் இவர்களுக்கு சுகாதாரம் இன்றளவும் மறுக்கப்படும் விஷயமாக இருப்பதாக கூறுகின்றனர் இந்த பகுதி மீனவர்கள். எந்த தலைவர் வந்தாலும் இந்த நல்ல சுகாதாரத்தை செய்யணுமா, யார் வந்தாலும் சரிதான், இவங்க வந்தாலும் சரிதான், அவங்க வந்தாலும் சரிதான். இப்போ 5 பேர் 4 பேர் போட்டி போகிறாங்களா, அவங்க இடம் வந்தாலும் சரிதான். இருக்கிற நாட்டுங்களில் எல்லாம் நிம்மதியாக நல்ல மாதிரி ஆக்கினா போதும். முதலில் வெள்ள சேதம், அதனை அடுத்து வர்தா புயல் சேதம் என்று இயற்கை பேரிடர்களில் சிக்கி மீள்வதற்குள் எண்ணூர் துறைமுகத்தில் 2 கப்பல்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் கடலில் கலந்த எண்ணெய் கசிவால் சுமார் 40,000 பேர் வாழ்வாதாரம் இழக்க நேரிட்டதாக கூறுகின்றனர் இந்த பகுதி மீனவர்கள். வர்தா புயல் வந்ததுப்பா, அதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வியாபாரம் கிடையாது. அடுத்தது வந்து டீசல் மானியம் இது வந்தது, அதுக்கும் வியாபாரம் கிடையாது. நாங்கள் வியாபாரம் இல்லாத நாங்கள் எப்படி வாழ்கிறது, ஊரில் சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, தண்ணி இல்லை, என்ன நாங்கள் வியாபாரம் பண்ண முடியல. எங்களுக்கு வெயிலில் உட்காந்து ஜனம் வந்தால் தானே எங்களுக்கு வியாபாரம் ஓடும், ஜனம் இல்லை.
எல்லாம் ஜனமும் பயந்துன்னு வரமாட்டுங்க. டீசலுன்ட்டு பழத்துக்கு என்ன டீசல் இருக்குது, மீனுக்கு தான் டீசல்ன்றாங்க. பழ வியாபாரம் கூட எங்களுக்கு ஆக மாட்டுது. அன்றாடம் மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்யும் வர்த்தக இடமான காசிமேடு மீன் சந்தையில் மீன் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்றும் தொகுதி முழுவதும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் பகுதிவாசிகள். மேலும் கடலில் ஏற்படும் எண்ணெய் கசிவு போன்ற பிரச்சனைகளின் போது ஏற்படும் சுகாதார பிரச்சனைகளுக்கு முறையான சுகாதார திட்டங்கள் வகுக்க வேண்டும் என்பதும் இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. எனவே தங்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் வேட்பாளருக்கே வெற்றி வாய்ப்பு என்ற உறுதியோடு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற காத்திருக்கின்றனர் ஆர்கே நகர் பகுதி வாக்காளர்கள். நாம் இப்போ இந்த செய்தி தொகுப்பை பார்க்கும்போது எங்கள் சுகாதார சீர்கேடு பிரச்சனைகளுக்கு எந்த வேட்பாளர் முன்னுரிமை கொடுத்து தீர்வை முன்வைக்கிறாரோ அவருக்கு எங்களுடைய வாக்கு அப்படின்ற ஒரு குரலை நம்ம கேட்க முடிஞ்சது. அது போன்று எத்தகைய தீர்வை ஒரு வேட்பாளரா, தேமுதிக வேட்பாளரா நீங்க முன்வைக்க விரும்புறீங்க? இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். இந்த தொகுதி சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களுடைய கோரிக்கையும் அதுவாக தான் இருக்குது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களோட ஒரு இயக்கமாக இருக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இவங்க ஏற்கனவே இருந்த ஆண்ட கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ இதை செய்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே நிச்சயமாக கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு முரசு சின்னத்தில் வாக்களித்தார்களானால் இந்த சுகாதார பிரச்சனைக்கு என்ன வகையில் உதவி செய்து அதை சரி செய்ய முடியுமோ நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம். திரு ஆவடிக்குமார், நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு குறுக்கிட பேசும்போது நீங்கள் குறுக்கிட்டு உங்களுடைய கருத்தை ஒரு முன்வைக்க விரும்புகிறீங்க. அதனை தொடர்ந்து இந்த சுகாதார சீர்கேடு பிரச்சனைக்கு ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தையே ஆளக்கூடிய ஒரு வல்லமைமிக்க ஒரு அரசாங்கம் ஒரு சிறிய தொகுதிக்கு, ஒரு சின்ன பிரச்சனைக்கு எத்தகைய தீர்வை முன்வைக்க விரும்புகிறது? இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி என்பது சென்னை மாநகரத்திலே ஒரு எளிய தொகுதியாக, எளிய மக்கள் வாழ்கின்ற தொகுதியாகவும், இன்னும் சொல்ல போனால் உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தன்னுடைப்பு தொழிலாளர்கள், சமுதாயத்தில் வளமிழந்த தொழிலாளர்கள் மக்கள் வசிக்கின்ற ஒரு பகுதி என்பதால் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட விரும்பினார், போட்டியிட்டார், மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள், வெற்றி பெற்றார், முதலமைச்சராக தொடர்ந்தார். இரண்டாம் முறையும் அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டு இந்த பகுதியில் உடனடியாக ஒரு கல்லூரியை உருவாக்கினார். தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் உருவாக்கினார், ஐடிஐ போன்று இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலையை, கல்வி தரத்தை பெற வேண்டும் என்பதற்காக முழுமையாக பாடுபட்டார். அதை போலவே தமிழகத்தில் எந்த தொகுதியிலும் இல்லாத வகையில் ஒரு சிறப்பு அதிகாரியை நியமித்து அவருடைய குறைகளை உடனுக்குடன் தீர்வு காணுகின்ற வகையில் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய தனி அலுவலரை நியமித்து பணிகளை மேற்கொண்டார். அதை போல ஒவ்வொன்றையும் சென்னை மாநகரத்தின் கடைகோடியில் இருந்தாலும் கடைகோடியில் இருக்கின்ற மக்கள் இருக்கின்ற நிலையைப் போலவே இந்த தொகுதியும் கடைகோடியில் இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை முன்வைத்து தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார். பல திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன, பல திட்டங்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றன, பல திட்டங்கள் இன்னும் தொடங்க நிலையிலும் தொடர்ந்து பணியிலும் இருக்கிறது. இங்கே மீனவர்களை பொறுத்தளவில் இந்த தொகுதியை ஒட்டி இருக்கின்ற ராயபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீன்வளத்துறை அமைச்சராகவும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சராகவும் இருக்கிறார். அவர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் மீனவர்களுடைய துன்பங்கள், இன்பங்களை மட்டுமல்ல உணர்வுகளையும் தெரிந்தவர். எனவே அவர்களுடைய பிரச்சனையை நிச்சயமாக தீர்வு காணுகின்ற வகையில் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய தாய் வீடாக கருதி வைத்திருந்தார்கள். அந்த தாய் வீட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை இன்றைக்கு அவருடைய வழியில் விசுவாசிகளாக, அவருடைய உணர்வை உள்வாங்கியவர்களாக, அவருடைய திட்டங்களை செயல்படுத்துகின்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்ற நாங்கள் நிச்சயம் செய்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
எந்த வகையில் இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார். அம்மாவினுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், கனவுகள், இலக்கு நிறைவேற்றப்படும் என்பது தொகுதி மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்பது ஏப்ரல் 15ஆம் தேதி. இந்த இடத்துல நான் வாக்காளர்கிட்ட ஆர்கே நகர் தொகுதி மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்னெடுப்ப விரும்புகிறேன். கடந்த 1.5 வருடங்கள்ல 3 தேர்தலை இந்த தொகுதி சந்தித்துக்குது. அதாவது 2015ஆம் ஆண்டு ஒரு இடைத்தேர்தல், 2016ஆம் ஆண்டு ஒரு பொது தேர்தல், தற்போது 2017 மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் என்று அடுத்தடுத்து தேர்தலையே இந்த தொகுதி சந்தித்து வருகிறது. ஜெயலலிதாவின் மறைவை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ராமகிருஷ்ணன், நீங்க தொகுதி மக்கள்கிட்ட மைக்கு கொடுங்க. மைக்கு கொடு. தொடர்ச்சியா வந்துட்டு நிறைய தேர்தல் இந்த தொகுதிக்கு வந்துகிட்டே இருக்கு. ஜெயலலிதா ஒரு தடவை இடைத்தேர்தல் என்னாங்க, அவங்க சட்டமன்ற பொது தேர்தல் என்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சு போனாங்க. இப்போ வந்து திருப்பி ஒரு தேர்தல். தொடர்ச்சியா உங்களுக்கு தேர்தல் வந்துகிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடந்திருக்குதான் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு இன்னும் கூடிக்கிட்டே போகுதுன்றனால எங்களுக்கு அம்மா மேலே இருந்த நம்பிக்கையும் அவங்க மேலே இருந்த பாசத்தினால தான் நாங்கள் வந்து எல்லாமே ஓட்டு அவங்களுக்கு போட்டோம். அவங்க உக்காரணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஆளாளுக்கு போட்டாப்படி போட்டிருக்கனால யார் மேலே நம்பிக்கை எங்களுக்கு வரல. நம்பிக்கை எங்களுக்கு யார் கொடுக்குறாங்க, எது உண்மையாக நடக்கும் அப்படின்றத எங்களுக்கு உறுதியாக சொன்னாதான் நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் செய்ய முடியும். வாக்குறுதி கொடுக்க தானே செய்வாங்க, சொல்லதான் செய்வாங்க. ஆனா யாரும் செய்ய மாட்டாங்களா? யார் செய்வா? எங்களுக்கு யார் செய்வாங்கன்றது நீங்க எப்படி நம்ப முடியும்? அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அம்மா எங்களுக்கு வந்து செய்யறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன்னு சொல்லல. ஆனா வந்து அவங்க வக்காஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு என்னென்ன செய்யணும்ன்றத பார்த்து 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 செஞ்சாங்க. இவங்க வந்து நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்வாங்க எங்களுக்கு, அதை எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அம்மா வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து அதான் என்ன சொல்ல, எங்க ரத்தம் மாதிரி அவங்களுடைய பிறகு வந்து எங்களால கண்ட்ரோல் படுத்தவே முடியல. இப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எண்ணிய 3 மாசம் கூட இன்னும் முழுசா முடியாத இருக்கிற இந்த கண்டிஷன்ல இவங்க வந்து இப்படி போட்டு அப்படி பண்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தான் கொடுக்குதே தவிர எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நீங்க வந்துட்டு எது உண்மையான உங்களுடைய மனம் கவர்ந்த ஜெயலலிதா அணின்ட்டு நீங்க எதை நினைப்பீங்க, எதை அளவுகளா நீங்க வச்சுப்பீங்க? அதை நாங்க ஓட்டுல தான் காட்டுவோம். நல்லது, வெரி குட், நல்லது. உங்களுக்கு நல்ல கருத்து. இந்த இடத்துல அவர் முதல் வரிசையில் இருக்கிற அந்த நம்பர்கிட்ட ராமகிருஷ்ணன், இன்னொரு ஆண்கள், இந்த தொகுதியை சேர்ந்தவரா நீங்க? நீங்க இந்த தொகுதியை சேர்ந்தவரா? ஆமாங்க. ஓகே. தொடர்ச்சியா இதே கேள்விதான் உங்கள்கிட்ட முன்னெடுப்பேன். தொடர்ச்சியா தேர்தலையே இந்த ஆர்கே நகர் தொகுதி சந்திச்சு வருகிறது. அப்படி இருந்தும் சுகாதார சீர்கேடு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வருதுன்னு சொல்றாங்க, பல இடங்கள்ல குடிநீர் முறையா கிடைக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு. ஒரு நட்சத்திர தொகுதின்ட்டு ஒரு அடையாளம் வந்துட்ட பிறகும் இந்த தொகுதியை இவ்வளவு பிரச்சனை எதிர்கொள்றது, இது முக்கியமான பிரச்சனை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 இடைத்தேர்தல் ஒரு பொது தேர்தலை பத்தி தான் பேசுறீங்க. ஆனா கடந்த 40 வருடமா இங்க எம்எல்ஏ இருக்காங்க 2 கட்சிகள் மாறி மாறி எம்எல்ஏக்களா இருக்காங்க. இந்த 40 வருட காலத்துல இந்த ஆர்கே நகர் தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இப்ப என்ன வளர்ச்சி அடையல, இனிமேட்டு இவங்க வந்தா என்ன வளர்ச்சி அடைய வைப்பாங்க? ஏற்கனவே வந்தோம், அவருக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யல, புதுசா வந்து மட்டும் என்ன செஞ்சிட போறாங்கன்றது ஒரு கேள்வியா இருக்கா? ஆமா. இவங்க 2 கழகங்களும் எங்கு பார்த்தாலும் சுகாதார கேடு அப்படின்னு குடிநீர் பிரச்சனையை நான் தீர்த்துருவேன்னாங்க. இந்த 40 வருட காலத்துல லாரி மூலியமா தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாதுரை காலத்துல இருந்து நான் பிறகுல இருந்தாலும் அண்ணாதுரை காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் எங்க அப்பாலாம் சொல்லியிருக்காரு, ரயில்ல வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க, ரயில் அதாவது வேகன்ல வந்து தண்ணி வந்து கொடுத்து குடிநீர் பஞ்சத்தை தீர்த்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்த இந்த கழகங்கள் ஆச்சு, இதுவெல்லாம் லாரி மூலியமா மக்கள் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு குடம் 1 ரூபாய், ஓகேங்களா? ஆனா குடிநீர் வாரியம் அவங்களுக்கு குடிநீர் கழிவு நீருக்குன்னு தனியா வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பில்லு போட்டுக்கிட்டு இருக்கு. இதுவும் மக்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இரண்டாவது இந்த கொடுங்கியூர் குப்பை மேடுனால நாங்க எத்தனையோ முறை கலெக்டருக்கு மனு கொடுத்திருக்கோம். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட இதுவரையில அதுக்கு உண்டான ஒரு மறுசுழற்சி முறை உண்டான ஒரு தீர்வே கொண்டு வரல. காரணம் இந்த கழகங்கள் ஆச்சு. அதுல வர ஒரு கீழ்த்தரமான அரசியலை முன்னிலை எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு பேங்க். நீங்க சொல்ல போல திமுக
அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க, அந்த வேட்பாளர் வராங்க, எதுவும் சொல்ல. அதை தாண்டி ஒரே ஒரு வேட்பாளர் மாற்று கட்சியில் வந்தா மட்டும் அந்த ஒரு வேட்பாளர் மட்டும் ஒட்டுமொத்த மாற்றத்தை ஒரே நாள்ல மேஜிக் பண்ண நீங்க நம்புறீங்களா? ஒரு புது வேட்பாளர் வரணும்னா ஒரு மாற்றத்தை பழைய ஆள்னால முடியல, புதுசா ஒருத்தர் ட்ரை பண்றாருன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காண்டி தான் மாற்றம் தான் மாறாதது. அந்த மாற்றத்தை ஒரு ஆள் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தானே ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்க கழகங்கள் ஆட்சி காசு கொடுத்து அதை ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க, வாக்காளரை பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. புதுசா வரவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? நீங்க தொடர்ந்து நீங்க குறிப்பிட்ட ரெண்டு விஷயம், ஒன்று குடிநீர் பிரச்சனை, இன்னொன்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது. முதல்ல இந்த தொகுதியில குடிநீர் பிரச்சனை என்ற ஒரு செய்தி தொகுப்பை காவிரி நியூஸ் எடுத்திருக்கு. முதல்ல அது பிரச்சனையை பார்த்துடலாம். வட சென்னையின் முக்கிய பகுதியாக விளங்கும் ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,62,721. இதில் பெண் வாக்காளர்கள் 1,34,307 பேரும், ஆண் வாக்காளர்கள் 1,28,305 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 109 பேரும் உள்ளனர். மழைநீர் வடிகால் கட்டமைப்பு ஏறத்தாழ 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள ஆர்கே நகரை பொறுத்தவரை குறைந்த விலையில் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் வழங்க 4 அம்மா குடிநீர் மையங்கள் உள்ளன. ஆனால் அந்த தொகுதியில் இப்போது தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுகிறது. முதலமைச்சரின் தொகுதி என்பதால் முன்பு தனி கவனிப்பு இருந்தது. ஆனால் தற்போது அவர் இல்லாததால் ஆர்கே நகர் தொகுதி கவனிப்பறின்றி தவிப்பதாக மக்கள் தெரிவித்தனர். அவரது மறைவுக்கு பிறகு முறையான குடிநீர் இல்லாமல் அல்லல் படுவதாகவும் வாரத்திற்கு 2 முறை மட்டுமே குடிநீர் வருவதாகவும் கூறுகின்றனர் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கும் SR நகர பகுதி மக்கள். தெருவுலா பெருகுனாங்க அம்மா இருந்தப்போ, இப்போ அது கூட பெருகிறது இல்லை, குப்பை மோடா இருக்குது. பிள்ளைங்களுக்கு நோய், ஜுரம், மலேரியா, டைபாய்டு இதெல்லாம் வருது. இந்த ஆர்கே நகர் என்ன சொல்றாங்க, அனாதை மாரி இருக்குது. இதெல்லாம் யார் வந்து இப்போ ஆட்சி இப்போ பண்ண போறாங்க? மேலும் குடிநீரில் அடிக்கடி கழிவு நீர் கலந்து வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். வடசென்னையில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகையால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்பது தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இதேபோல் ஒவ்வொரு நாளும் குடிநீர், உணவு, உடை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அம்மா வந்தாங்க, கொலை போட்டாங்க, இப்ப அந்த தண்ணி கூட உருறது கிடையாது சரியா. அதெல்லாம் பிள்ளைங்களை வச்சு பசியும் பட்டினிமா நாங்கள் லோன் போடுறோம். கல்லாரத்தில் வியாபாரம் இல்லாத அதே வந்து யாரும் பராமரிப்பு பண்ணி எதுவும் செய்யல. இந்த மாதிரி பண்ணா எப்படி? அந்த அம்மா போன பிறகு எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் அப்படியே பட்டினியும் பசியுமா சாகுறோம். எங்களுக்கு உணவு இல்லை, உடுக்க துணி இல்லைன்ற அளவில் ஆயிப்போச்சு. இது போன்ற பல இக்கட்டான சூழ்நிலைகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தவித்து வரும் ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலை முன்னிட்டு தற்போது ஏராளமான அரசியல் கட்சிகள் களமிறங்கியுள்ளன. இந்த தருணத்தில் நலத்திட்டங்கள் செய்வதில் முன்னிலை வகிப்போம் என வேட்பாளர்கள் பலர் வாக்குறுதி அளித்து வருகின்றனர். மறுபுறம் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக கூறி காத்து கிடக்கின்றனர் ஆர்கே நகர் தொகுதி மக்கள். இந்த விவாதத்தில் தற்பொழுது நம்முடைய இணைந்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு கலைக்கோட்டு உதயம். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் திரு ஆவடிக்குமார். இந்த இடத்துல அவங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்த்தோம் என்றால் அந்த மக்களுடைய மனக்குமுறலை நம்ம அப்படியே பார்க்க முடிஞ்சது. அந்த அம்மா இருக்கும்போது குழா போட்டாங்க, இப்போ தண்ணி விடுறதில்ல. அந்த அம்மா இருக்கும்போது தெரு பெருக்கினாங்க, இப்போ எதிர பண்றதுலன்ட்டு. அப்போ ஒரு தலைவர், ஒரு தலைவி அவங்க இருக்கும்போது தான் ஒரு தொகுதி கவனிக்கப்படும், அவர்கள் மறைவுக்கு பிறகு அது அனாதை போல கைவிடப்படும் ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு இந்த தொகுதியில் முழு கவனம் செலுத்தினார்கள் என்பது எல்லோரும் அவர்கள் இறப்பிற்கு பிறகு செலுத்தி இருக்கிறாங்க சொல்றாங்க. ஆனால் மறைவுக்கு பிறகு அது இல்லைன்றதா ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வர. ஆனால் குடிநீர் பிரச்சனையை பொறுத்தளவில் இன்றைக்கு சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு பெரிய பாதிப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த வறட்சிக்கு பிறகு 140 ஆண்டு கால அளவுக்கு இல்லாத ஒரு வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எல்லா பகுதிகளுக்கும் ஏற்பட்ட அந்த பாதிப்பினுடைய நீட்சியாக இங்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை
தீர்ப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை நிச்சயம் தீர்வு காணுவோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த திட்டத்தை முன்வைத்தார்களோ, எதை செயல்படுத்த விரும்பினார்களோ, இந்த தொகுதி எப்படி வளம் பெற்ற தொகுதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அதை நிச்சயம் இந்த அரசு செய்யும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை முடித்து நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்கள் என்பதை நிரூபிப்போம். வாழ்த்துக்கள். திரு கலைக்கூட்டத்தையும் நான் உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் மாறி இந்த தொகுதியில் வந்துட்டு ஆட்சியில் தொகுதி வென்றெடுத்திருக்கிறாங்க. தேமுதிக 2 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பயணித்த ஒரு பெரிய இயக்கம். அந்த கட்சியோட நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு தெரிந்த ஒரு தலைவர். நாம் தமிழர் இயக்கம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு அனைத்து தொகுதியிலும் வேட்பாளர் கிளம்பிருக்கிறாங்க. இப்போ இந்த இடைத்தேர்தல் சந்திக்கிறீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் குவிக்காத நிலையில் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் களம் உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? எங்களுக்கு எந்த அச்சத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் திராவிட இயக்கத்தினுடைய இரும்பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் இப்போது இல்லை, களத்தில் இல்லை, அரசியல் களத்தில் இல்லை. புரிந்து கொள்கிறேன். அதனால் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதிலும் துடிப்பான இளைஞர்கள் உள்ள தமிழகத்தில் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் இளைஞர்களுடைய பெருவாரியான வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும். நேற்று முன்தினம் தண்டையார்பேட்டையில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் திரண்டார்கள். அதில் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் 500 பேர் தான். அதில் 2500 பேர் பொதுமக்கள் தானாக வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய இடத்தை உறுதியாக பிடிக்கும் என்பதில் மாற்றமில்லை. திமுக அதிமுக மீது அதிருப்தி அடைந்த நடுநிலை வாக்காளர்கள் அல்லது அவர்களிலிருந்து பிரிந்து வந்த வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் உங்க நம்பிக்கை இருக்கு. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க? இந்த தொகுதியில் உங்களுக்கு குப்பை மேடாக குப்பைகளை கொட்டக்கூடிய கொடுங்கோயூர் அந்த குப்பை மேட்டில் உங்களுக்கு அதிகமாக அந்த கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய அந்த திட மேலாண்மை இது வந்து அதிகமாக மேலாண்மை திட்டம் அங்கு வந்து அதிகமாக செயல்படுத்தப்படவில்லை. அதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அது பக்கத்தில் உள்ள அந்த மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் எல்லாம் அவ்வப்போது மயங்கி கூட விழுகிறார்கள். அந்த திடக்கழிவு மேலாண்மையை அதிகப்படுத்தி விரைவுபடுத்தி செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அதுபோல ஓஎன்ஜிசி சிபிசிஎல் நிறுவனங்கள் 30 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு வந்து எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து குழாய் வழியாக கச்சா எண்ணெயை கொண்டு வருகிறார்கள். அது வந்து நிலத்தடி நீரில் கலந்து நிலத்தடியில் உங்களுக்கு கசிவு ஏற்பட்டு இங்குள்ள ஆழ்துளை கிணறுகளில் அது கலக்கிறது. குடிநீரே உங்களுக்கு இப்போது கச்சா எண்ணெயோடு கலந்துதான் இங்கு கிடைக்கிறது. அதுபோல அதனால் இங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு புதிதாக அந்த கச்சா எண்ணெயை கொண்டு வருவதற்கான பாதையை வேறு வழியில் அமைக்க வேண்டும் என்று போராடி அதை மீட்போம். அதுபோல இங்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அதை போக்குவதற்காக ஒரு ஸ்டீல் கம்பெனியை அரசு நிறுவ வேண்டும் என்று போராடி வெற்றி பெறுவோம். இப்படி நிறைய சிக்கல்கள் இந்த தொகுதியில் இருக்கிறது. அதையெல்லாம் களைவதற்கு உறுதியாக களம். அதாவது நாங்க இப்ப புதிதாக வந்த கட்சிகள் முதல் முறையா களத்தில் இறங்குறாங்க. நீங்க இருக்கிற மத்த கட்சியிட்ட தான் முதல்ல கேட்கணும். நாம் தமிழர் இப்போதான் வராங்க. அதனால கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படும். இல்ல நாங்கள் கேள்வி எழுப்பலாம். இதையெல்லாம் திராவிட இயக்கங்களும் தேசிய கட்சிகளும் சரியாக செயல்படாததால் தான் புதிதாக நாங்கள் கட்சியை உருவாக்கி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். இல்ல இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இருக்கேன். இல்ல அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி முழுமையை கேட்டு முடிங்க. எல்லாமே வாக்கு கேட்கும்போது இதான் சார் சொல்றாங்க. உங்களுக்கு அதை செய்யறேன் இதை சொல்றேன். இப்பதான் தெரிஞ்சு எங்க ஊர் இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க 40 வருஷமா வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். கூரை வீட்டுல தான் சார் இருக்கோம். நீங்க இந்த கேள்வியை வெறும் நாம் தமிழர் வேட்பாளரை மட்டும் கேட்கறீங்களா, எல்லாரும் பொதுவா கேட்கறீங்களா? எல்லார்கிட்டயுமே தான் சார் கேட்கிறோம். இது முன்னாடியே
இது முன்னாடியே எங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து நாங்க இதை தான் பண்ணோம். அப்படி ஒரு தனிநபரா ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஒரு செய்யறதுக்கான சட்ட சிக்கல்கள் இருக்கு, எவ்வளவு சக்தி இருக்குன்றதுல ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு தனிநபர்கிட்ட நீங்க செஞ்சு முடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அங்க ஓட்டு போடுறன்றது அது ஒரு விதண்டாவாதமா தெரியல உங்களுக்கு? இதுல என்ன விருந்தாளருக்கு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க. ஒரு அரசாங்கம் ஒரு நிறுவனத்தை துவக்குவதற்கும் தனிநபராக ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை துவக்கிறதுக்கு சட்ட பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இவங்க வந்து இப்ப கேக்குறாங்க, இப்ப வந்து ஓட்டு கேக்குறதுக்காக வந்து உக்காஞ்சி இந்த விஷயம்லாம் சொல்றாங்க. இத வந்து ஏன் அவங்க பேசி சட்டமன்றத்திலேயே பேசி எங்களுக்கு இந்த நடவடிக்கை கொண்டு வந்து கிளீன் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு கொடுங்க, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இனிமேல நாங்க செய்வோம் அப்படின்றத சொன்னாங்கன்னா நாங்க போடுறதுல என்ன தப்பு செய்ய போறோம்? கண்டிப்பா போட்டிருப்போமே நாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இடத்துல கலைக்கூடது உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி இருப்பேன். எங்களுக்கு முதன்முறையாக வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக தமிழகத்தில் மொத்தத்தையுமே அரசியல் மொத்தத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தோடு நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த இடத்துல நாங்க உங்களை பாக்குறோம், இதுக்கப்புறம் நாங்க பாப்போமா? கண்டிப்பாக பார்க்கலாம். நான் வெறும் அரசியல்வாதி, நான் வந்து ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, எல்லாரும் சொன்னதுதான். தமிழர் தொலைக்காட்சி என்ற ஒரு ஊடகத்தை கடந்த 15 வருடமாக நடத்தி வருபவன். மக்கள் பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது. தமிழகத்தில் 15 வருடங்களுக்கு முன்பு தொலைக்காட்சி தொடங்கியவன். மக்களுடைய பிரச்சனைகளை ஊடகம் மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய திறமையும் வாய்ப்பும் எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக எனக்கு வாக்களியுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தொகுதியில் உருவாக்குவதற்காக பாடுபடுவேன். மண்ணின் மைந்தர்கள் என்ற முழக்கத்தோட இந்த இடத்துல பல வேட்பாளர்கள் வந்துட்டு களத்தில் இருக்கிறாங்க. நீங்க எந்த விதத்துல இது கூட இந்த ஆர்கனர் தொகுதி கூட உங்களை ஐக்கியப்படுத்திக்க முடியும்? நீங்க என்னென்ன விஷயங்களை மக்கள்கிட்ட பிரச்சாரத்தின் போது பாக்குறீங்க? அதாவது இந்த பகுதியில் தென் மாவட்டத்தை சேர்ந்த பல குடும்பங்கள் இங்கு இருக்கிறார்கள். அதிலும் என்னுடைய உறவினர்கள் இந்த தொகுதியில் அதிகமாக வசிக்கிறார்கள். நானும் இந்த தொகுதியை சார்ந்தவன் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த மக்கள் மன்றத்தில் நிற்கிறேன். திரு மதிவான், நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். திரு கலைக்கோட்டு உதயம் குறிப்பிட்டது போல திமுக அதிமுகவுக்கு அதிருப்தி கொண்டவர்கள், அதிலிருந்து வேறு ஏதேனும் வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ட்டு அவர் நம்புறார். இதே போன்ற ஒரு நம்பிக்கை தானே தேமுதிகவுக்கும் இருக்கும். அப்படி பார்த்தால் இந்த வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுங்க. என்னன்னா, எந்த மாற்றத்திற்கான ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல கடந்த முறை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, பால் விலையை ஏன் உயர்த்தினீங்க, பஸ் கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்னா, நீங்களே சிந்திச்சு பார்க்கணும். ஏன் பால் விலையை ஏத்துனீங்க, பஸ் கட்டணத்தை ஏத்துனீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு செலவினங்கள் அதிகமாயிடுச்சு, அதனால வந்து நாங்க பால் விலையை ஏத்தணும், பஸ் கட்டணத்தை ஏத்தணும்னு சொன்னா அது ஒரு பதில். ஆனா அன்னைக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் பால் விலையை உயர்த்துவோம், பஸ் கட்டணத்தை உயர்த்துவோம், உங்களுக்கு திராணி இருந்தா சங்கரன் கோயில்ல போய் நில்லுங்கன்னு சொல்லி கேப்டன். இது நம்ம ஆர்கேனர் நம்ம விலகி போயிருக்கு. நான் இது ஏன் சொல்றேன்னா, இது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு கேப்டன் கேட்ட கேள்வி சட்டமன்றத்துல, பால் விலையை யா உயர்த்தினீங்க, பஸ் கட்டணத்தை யா உயர்த்திங்கன்ட்டு நம்முடைய பிரச்சனையை தான் அவர் கேட்டார். பொதுமக்களுடைய சாமானிய மக்களுடைய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனை தான். நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் தானே, என்னுடைய பிரச்சனை சொல்றேன். அப்படி கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, சங்கரன் கோயில் இடைத்தேர்தல போய் நில்லுங்க, திராணி இருந்தா தனியான்னு சொல்லி, இதுக்கு அது பதில் இல்ல. அதுக்கு கேப்டன் சொல்லும் போது அந்த அம்மா திரும்பி என்ன சொல்றாரு, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாரு சொன்னார். கேப்டன் என்ன சொன்னாரு, அப்போ நான் இது எதுவும் ஏத்தியா இருக்க சொல்லல, நீங்க நெட்ல போனீங்கன்னா யூடியூப்ல எல்லாமே காண கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க வேண்டாம்னு சொல்லல. அப்போ அந்த அம்மா வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாருன்னு சொன்னாங்க. கேப்டன் சொன்னாரு, நான் தோல்வி ஒப்புக்கல, நீங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொன்னு சொன்னாங்க. ஆனா அது பப்ளிக்ல எப்படி டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க சட்டமன்ற நிகழ்வுகளை வந்து நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. ஆனா கேப்டன் அன்னைக்கே சொன்னாரு, சட்டமன்ற நிகழ்வுகளை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி
இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் இருக்கிறது. கேப்டன் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டார். திரு மதிவாணன் நான் குறிப்பிடுவது சட்டமன்றத்துல எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? இவன் பலம் பெருசா, ஏன் பலம் பெருசா, ஏன் சட்டையை கீழ்ச்சிட்டாங்க, உன் சட்டையை கீழ்ச்சிட்டாங்கன்னு என்ன நடக்குது சட்டமன்றத்தில் நீங்க பாருங்க. நான் ஒண்ணும் சொல்லல. அதனால மக்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போராடுமா போராடாதன்றதுக்கு இது ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள். நான் நிறைய சொல்லுவேன், அதுக்கு நேரம் இருக்காது. சோ இது மட்டும் சொல்லி நான் இதை முடிச்சுக்க ஆசைப்படுறேன். நான் குறிப்பிட்டது வந்துட்டு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று ஒவ்வொரு கட்சியும் நம்புறாங்க, நாம் தமிழர் கட்சியும் என்பது. அது போன்று அந்த கட்சியினுடைய வாக்குகள் தேமுதிக பிரியதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றதா என்னுடைய கேள்வியா இருந்தது. நான் திரும்பவும் சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முரசு சின்னம் தான் வெற்றி பெறும். வெயிட் பண்ணி பாருங்க. நான் நம்பிக்கையா சொல்றேன். ஏன்னா நான் இந்த பகுதியில பிறந்து வளர்ந்த ஆளு, எனக்கு என் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். திரு ஆவடிக்குமார், நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்னெடுக்க விரும்புகிறேன். தொடர்ச்சியாக ஒரு 16 ஆண்டுகள் இந்த தொகுதி அதிமுக வசமாக இருந்தது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக எங்களுக்கு பிரச்சனைகள் தீரலைன்றத அந்த குமுறலை நேரடியாக மக்கள் மன்றத்திலிருந்து நம்ம கேட்க முடியுது. இதை ஒரு நட்சத்திர தொகுதின்ற அடிப்படையில் அவர் உங்களுடைய அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் நம்ம பார்த்தோம். ஆனால் அது ஏன் தொடரலை? ஏன் 16 ஆண்டுகாலம் இருந்த ஒரு முன்மாதிரி தொகுதியை அதை மாற்றுவதற்கான முயற்சியில் எடுக்கப்படலை? எல்லா திட்டங்களும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. எந்த திட்டமும் நிறுத்தப்படலை. இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வகுத்த திட்டங்கள் இன்றைக்கு மேம்படுத்துகின்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் என்பதால் சிலவற்றை நான் வெளியிட முடியாது, என்ன தேர்தல் வாக்குறுதியாக எடுத்துப்பாங்க. ஆர்கே நகரை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனவு தொகுதி, அவருடைய தாய் வீடு. இந்த தொகுதி எப்படி இருக்க வேண்டும் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு வரையறை வைத்திருந்தார். அதை தான் கடந்த காலங்களில் செயல்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் தனி அலுவலகம் அமைத்து செய்தார். அதை தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தொகுதியிலே தங்கியிருப்பார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்ததால் அலுவலகம் அமைத்தார். ஆனால் இன்றைக்கு இவர் இந்த தொகுதியிலே குடியிருந்து இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை நாள்தோறும் கவனிப்பார். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பேசுகின்ற பொழுது எல்லோரும் வாக்குறுதிகளை தருகிறார்கள், வாக்குறுதிகளை மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் ஆளுகின்ற கட்சிக்கு. இது ஏதோ பொது தேர்தல் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போறதில்லை. இந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக யார் வர வேண்டும், அந்த பிரதிநிதி அதை செயல்படுத்துகின்ற வாய்ப்பு உள்ளவரா, ஆற்றல் உள்ளவரா, திறமை உள்ளவரா, அவருடைய முயற்சியால் இது முடியுமா, நடக்குமா என்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதை நினைத்தார்களோ அதை நிறைவேற்றுவார். அதை இந்த தொகுதி நிச்சயம் தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக மாற்றப்படும். அதை மாற்ற வேண்டும் என்ற கட்டளை புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் எங்களுக்கு இடப்பட்டிருக்கிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தந்திருக்கின்ற கட்டளை, அதை நிறைவேற்றுவோம். அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிப்ரவரி 7ஆம் தேதி சம்பவத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு கட்சியில் இந்த முதன்மையான அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை, அதிமுக அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையே, அவங்களே பிரிஞ்சுட்டாங்களே, அவங்க ஏற்கனவே 2 தடவை முதலமைச்சராக இருந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தவரைக்கே அவர் வந்துட்டு இப்போ வெளியே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்ற மாதிரி சாதாரண பாமர பொதுமக்கள் மீது இந்த அதிமுக மீது ஒரு பிம்பம் உடஞ்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தலைமையில் ஒரு வெற்றிடம் வருகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற பொழுது பதவி போட்டிகள் வரத்தான் செய்யும். அப்படி பதவி போட்டிகள் வருவதால் ஏற்பட்ட பிரச்சனை தானே தவிர ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தொடர்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது. எனவே சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் உரிய வாய்ப்புகளை பெற்ற ஒரே கட்சியாக இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி புரட்சி தலைவி அம்மா அவருடைய எண்ணங்களை, திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவோம். இந்த இடத்துல அரசியல் விமர்சக பத்திரிகையாளர் நாராயணன் உங்ககிட்ட நான் கேட்க இருந்ததுன்னா, அதிகப்படியான வாக்காளர்கள், அதிகப்படியான வேட்பாளர்கள், அதாவது 82 பேர் கிளம்புற கூட சூழலில் ஏற்கனவே கடந்த முறை பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வந்து 1,74,000 அளவுக்கு வாக்குகள் பதிவாச்சு. அப்படி முழுமையான அளவுக்கு இப்போ வாக்குகள் பதிவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? மக்கள் வந்துட்டு இந்த இடைத்தேர்தல் தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி நினைச்சு வாக்குப்பதிவு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை முழுமையான, இல்லை நான் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தே தீரணும், நம்முடைய எண்ணத்தை பிரதிபலிச்சே தீரணுன்ட்டு ஒரு முழுமையான ஒரு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழல் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உள்ள அரசியல் குழப்பத்தில் தீர்க்கமான முடிவை
கும்மிடிப்பூண்டியில் எடுக்கிறாள் தான் கன்னியாகுமரி வரையிலையும் எடுக்கிறேன். கும்மிடிப்பூண்டியில் என்ன முடிவோ அதே தான் கன்னியாகுமரியிலையும் இருக்கும். உதாரணமா சொல்ல போனா பார்லிமெண்ட் எலெக்ஷன் 37 தொகுதியில் அதிமுக வரலாற்று சாதனை. அதே மாதிரி இப்ப இன்னைக்குள்ள நிலைமை பார்த்தா, அதாவது இந்த கட்சின்னு நான் சொல்லிக்கல, இந்த கட்சி எல்லாமே போகஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கட்சி தான் நியாயமான கட்சி அப்படின்னு மக்கள் வந்து மற்றவங்களுக்கு பறைசாற்ற அளவுக்கு, முரசு இல்ல பறைசாற்ற அளவுக்கு இருக்கும் இந்த முடிவு. அந்த அளவுக்கு போலாம் கண்டிப்பா. நான் தமிழக மக்கள் வந்து முட்டாள் கிடையாது, ஏமாளி கிடையாது. திரு மதிவாணன், உங்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி என்னால் பார்க்க முடிஞ்சது. அடுத்தடுத்த பிரச்சார வியூகங்கள் தேமுதிகவுக்கு என்னவா இருக்கு? இந்த இடைப்பட்ட காலத்தில் முழுமையான உங்களுடைய பிரச்சார வியூகங்கள் என்னவா இருக்கு? வாக்காளர் நீங்க கவரக்கூடிய விஷயமா நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னவா இருக்கு? முதல்ல அண்ணனுக்கு நன்றி சொல்றேன். சொல்ல வந்துட்டு அதனால முரசுனாலும் சரி பறையினாலும் சரி தமிழர்களோட பாரம்பரிய முறையான வாத்தியம் தான். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய வெற்றி யூகம் எப்படி இருக்குன்னா, அதான் சொல்றேன், இந்த தொகுதியிலேயே பிறந்து இந்த தொகுதியிலேயே வளர்ந்ததுனால பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். வெளியிலேருந்து நான் வரல, ஏழுநகர் சந்திரசேகர் பகுதியில் தான் எனக்கு வீடு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். நாங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து எங்கேயோ ஆட்சி கட்சிக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா மக்கள் சிந்திப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து பிறந்ததை வச்சு நிச்சயமாக முடிவெடுப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா நாளை காலையில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இவங்களை திரும்பி பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நிச்சயமா என்ன திரும்ப திரும்ப பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணின் மைந்த அதான் திரும்ப திரும்ப பார்க்கணும். நாளைக்கு போக முடியாதுல்ல. இல்லை இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த தொகுதியில் தற்போது 82 வேட்பாளர்கள் களம் கண்டாலும் 1976 தற்போது வரை இந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் சட்டமன்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு பட்டியலை தற்போது சுருக்கமாக பார்த்து விடுவோம். சென்னை ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவாகவும் தமிழக முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்த காரணத்தினால ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. 2017 ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி எப்போ உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு தான் முதல்ல ஆர்கே நகர் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியை உருவாக்கப்பட்டுச்சு. 1977 முதல் 2011 வரை பாத்தீங்கன்னா சுமார் 9 தேர்தல்கள் இந்த பகுதியில் நடத்தப்பட்டு இருக்கு. இதுல வந்து 5 தேர்தல்கள்ல அதிமுக கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு, 2 தேர்தல்கள்ல திமுக கட்சி வெற்றி பெற்று இருந்தது, 2 தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்று இருந்தது. இப்போ 1977ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக கட்சி சார்பாக போட்டியிட்ட நடிகர் ஐசரி வேலன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. 1980ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு இருந்த வி ராஜசேகரன் அவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. 1984ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு இருந்த வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாரு. 1989ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா திமுக சார்பில் போட்டியிட்ட எஸ்பி சர்க்குணம் அவர்கள் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. 1991ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் போட்டியிட்ட மதுசூதனன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதே மதுசூதனன் அவர்கள் தான் தற்போது அதிமுக இரண்டாக உடைந்த நிலையில் அதன் கட்சி அதன் சின்னம் எல்லாம் தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற கட்சி சார்பில் மதுசூதனன் அவர்கள் தற்போது சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்டு இருந்த எஸ்பி சர்க்குணம் அவர்கள் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டு இருந்த சேகர் பாபு அவர்கள் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அதே சேகர் பாபு அதற்கு அடுத்த முறை 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட வெற்றிவேல் அவர்கள் வெற்றி வாகை சூட்டினாரு. ஆனா வெற்றிவேல் வந்து குறுகிய கால அளவிலேயே, அதாவது அப்போது தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால இவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. 40 ஆண்டு கால ஒரு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 40 ஆண்டு கால வரலாற்றுல பாத்தீங்கன்னா அப்போதான் வந்து முதல் இடைத்தேர்தல் வந்து நடைபெற்றது. தற்போது நடக்க இருக்கிறது 2வது இடைத்தேர்தல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு அதிமுக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜெயலலிதா அவர்கள் வெற்றி வாகை சூடினாங்க. யார் வசம் ஆர்கே நகர்?
என்ற இந்த சிறப்பு விவாதத்தை காவிரி தொலைக்காட்சி கடந்த 1 மணி நேரமாக முன்னெடுத்து வருகிறது. களம் காணும் வேட்பாளர்கள் தற்போது இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வந்துள்ளார். அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த திரு இ. மதுசூதனன் அவர்கள். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. இப்போ கடந்த 1 மணி நேரமா தேமுதிக வேட்பாளர் திரு மதிவாணன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு கலைக்கோட்டதியம், அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள் இந்த தொகுதிக்கு நாங்கள் மக்கள்கிட்ட இந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்கோம், இதனால் எங்களுக்கு வந்துட்டு வெற்றி வாய்ப்பு இந்த இதில் பிரகாசமாக இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் முன் வச்சார். திரு ஆவடிக்குமார், இந்த இடத்துல மீண்டும் உங்களுடைய டிடிவி தினகரனுடைய தொப்பி சின்னத்திற்கான வெற்றி வாய்ப்பு இந்த இடத்துல ஆர்கே நகர் தொகுதியில் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அப்படியே பேசல, கலந்துரையாடல பேசுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மானியின் சார்பாக போட்டியிடுகின்ற டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தொகுதியில் தங்கியிருந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி தேவையான நடவடிக்கைகளை செய்வார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கிறது. ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மானி வேட்பாளருக்கு இருக்கிறது. அந்த வகையில் அதை செய்து முடிப்பார். சமூக வலைதளங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியை பார்க்க முடியுது. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வச்சுதான் இவங்க வாக்கு சேகரிக்க முடியுதே தவிர தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவின் புகைப்படத்தை வைத்து இவளால் வாக்கு ஏன் கேட்க முடியலன்ட்டு சமூக வலைதளங்கள் கேள்வி எழுப்பிக்கின்றன. திராவிடக்கு மரத்துக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சசிகலாவின் புகைப்படத்தை வைத்து ஏன் இவரால் வாக்கு கேட்க முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னெடுக்கிறாங்க. நிச்சயமாக தேவைப்படுகின்ற இடங்களில் சின்னம்மா அவர்களுடைய படம் கட்சியோட பொதுச் செயலர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மறைக்கவில்லை. எங்களுடைய துண்டு பிரசுரங்களை பாருங்கள். துண்டுர பிரசுரங்களில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய படமும் சின்னம்மா அவருடைய படமும் வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய படமும் இருக்கிறது. ஒரு வழக்கில் அவங்க சிறைக்கு சென்று இருக்கிறது இந்த தேர்தலில் டிடி தினகரனுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுமா? நிச்சயமாக இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தாலும் இன்றைக்கு சதிகாரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்ப்பு என்பது நடந்திருக்கும். அந்த தீர்ப்பை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாக்கப்பட்டிருக்கும். சசிகலா நிர்ணயம் பொதுச் செயலாளரா நிர்ணயம் செய்யப்பட்டதே வந்துட்டு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா தேர்தல் ஆணையை நினைக்கும் போது அவர்களை எப்படி ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வடக்கினுடைய பாதிப்பால் இன்றைக்கு இந்த தண்டனைகள் எல்லாம் வந்திருக்கிறது. இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கி இருப்பார். அதுதான் தீர்ப்பு. அதனால இத வந்து எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட போது புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போலவே எடப்பாடி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இல்ல, இது கொள்முதல்ல. 72 நாட்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் டெண்டர் விடப்பட்டு இன்றைக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கப்பட்டு இன்றைக்கு முறையாக விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. இடையில் எங்களுக்குள் இருந்த சில குழப்பங்களின் காரணமாக தாமதம் ஏற்பட்டது. எனவே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்திருக்கிறார். இனி ஒழுங்காக வழங்கப்படும் என்று உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது. 3 மாதமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லை. உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது. உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது. இந்த தற்போது
அதிமுக புரட்சித் தலைவி அம்மானியை சேர்ந்த திரு மதுசூதன் அவர்கிட்ட உங்ககிட்ட கேட்குறேன் சார். இந்த மண்ணின் மைந்தர் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைச்சு நீங்க மண்ணின் மைந்தர் என்ற முழக்கத்தை முன்வச்சு சார்ங்க. இந்த ஆர்கே நகர் தொகுதி உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான தொகுதி. நீங்க இந்த தொகுதியில ஒரு புதிய சின்னத்துல நீங்க களம் காண்றீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நான் புரட்சி தலைவருடைய வேட்பாளராக 991 முதல் 96 வரையிலும் இந்த தொகுதியில் பணியாற்றி அந்த நேரத்தில் நான் ஆற்றிய பணி என்ன என்பதை இந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள், குறிப்பாக நேதாஜி நகர் மக்கள் நன்கு அறிவார். இந்த பகுதி மக்களுக்கு குடித்த நீர் பற்றாக்குறை இல்லை. ஏன் ஒரு சின்ன குழந்தை வைத்த கோரிக்கை கிணங்கதான் இந்த மேம்பாலத்தை கட்டி முடித்தேன் என்பதை நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். சிலர் குறைந்த வயதுள்ளவர் இருந்தாலும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக இருந்தார். ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய சாவில் மர்மம் இருக்கிறது. அந்த சாவை கண்டுபிடிப்பதற்காக தான் 21 ஆண்டு காலம் என்னை அடக்கி வைத்து, என்னை ஒழித்து வைத்து, என்னை இந்த தொகுதியில் போட்டியிட விடாமல் தடுத்து, இன்றைய தினம் 21 ஆண்டு காலத்திற்கு பிறகு நான் ஓபிஎஸ் இடத்தில் சென்ற பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர், இந்த தொகுதியிலே கூடியிருக்கிறவர், எந்த நேரத்திலும் கண்டுகொள்ள தக்க அவரை எளிதாக பேசலாம் என்பதற்காக என்னை இங்கே வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறார். யாராவது 75 நாளா நீங்க அமைதியா இருந்தீங்களே, அப்போ ஏன் அமைதியா இருந்தீங்க? அதுக்கு பிறகு 75 நாள் காலையிலும் மாலையிலும் அப்பல்லோ மருத்துவமனைக்குள்ளே இருந்தேன். அப்பல்லோ மருத்துவமனை. ஆனால் அப்பல்லோ மருத்துவமனையில் போயிருந்தேன். ஆனால் ஒரு நபர் கூட அம்மாவை சந்திக்க இயலவில்லை. அதிலே தான் மரணத்தில் ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்காக நான் எந்த பதவிக்காக வரவில்லை. இப்போ இத சொன்னீங்க, இத நீங்க அப்பவே பிரச்சனை பண்ணீங்க. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான பேசுறீங்க அத பத்தி. இல்ல முன்னாடியே அவங்க பிப்ரவரி 7ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு சென்ற பிறகு இருந்தே இந்த பிரச்சனை அவருக்கு முன்னெடுத்து வராங்க. எலெக்ஷனுக்காக சொல்லல. நான் ஓபிஎஸ் இடத்தில் சென்றவுடனே முதல் குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும். சசிகலாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்தால் தான் எம்எல்ஏ, அவர்களை பார்த்தால் தான் மந்திரி. நான் கேட்கிறேன், எந்த லட்சியத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பித்தாரோ, எந்த குறிக்கோளோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை கண்டாரோ, அந்த இயக்கம் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் ஓபிஎஸ்க்கு பின்னாலே போனேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன் சிறைக்கு சென்றவன் இந்த மதுசூதனன் மறந்துவிட மாட்டேன். 2015 அம்மா போட்டியிடுகின்ற பொழுது என்னை தான் மாற்று வேட்பாளராக அம்மா அறிவித்தார். 2016 அம்மா போட்டியிடுகின்ற பொழுது என்னை தான் மாற்று வேட்பாளராக நியமித்ததோடு அம்மா வெற்றி பெற்றவுடனே அந்த வெற்றி படிவத்தை என்னை அழைத்து, மது நீ சென்று அந்த வெற்றி படிவத்தை பெற்று வந்து எனக்கு ஒப்படை என்று சொன்ன தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நண்பர்களே, நான் 91, 96 முதல் எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறேன். நான் அடிக்கடி இந்த பகுதி, நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? எந்த பகுதியில, எந்த துர்காதேவி நகர். துர்காதேவி நகருக்கு என்ன செய்தேன் என்பதை ரவி நான் பாடி வாசி கட்டணுமா? துர்காதேவி நகருக்கு என்ன செய்தேன்? நான் சொல்றேன், 91 முதல் 96 வரையிலும் நான் எம்எல்ஏவாக இந்த காலகட்டத்தில்
ஐயா உங்ககிட்ட ஒரே கேள்வி. 91-96 காலகட்டத்தில் செய்த பட்டியலிடுறீங்க. இப்போ 2017ல இந்த தொகுதிக்கு நீங்க என்ன செய்ய போறதா, நீங்க என்ன வாக்குறுதி புதுசா கொடுக்க இருக்கீங்க? இப்ப நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்து இந்த மக்களை சந்திக்கிறீங்க? குறிப்பாக நான் அமைச்சராக இருந்தபோதுதான் இந்த பகுதிக்கு தண்ணீர் தேக்கி வைப்பதற்காக டெல்லிக்கு சென்று சுரேஷ் கல்மாடி என்ற ரயில்வே அமைச்சரை சந்தித்து அந்த ரயில்வே இடத்தை பெற்று இன்றைக்கு தண்ணீரை தேக்கி வைக்கிற நிலையத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறேன். தடையில்லா மின்சாரம் பெற வேண்டும் என்பதற்காக துர்காதேவி நகர் துர்காதேவி நகர், நெஹ்ரு நகர் அடிக்கடி மின்சார தட்டு வரும். நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகளா இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் ஜெனரேட்டர் போய் இது டிரான்ஸ்ஃபார்மர்கள் போட்டு அந்த மக்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்யும். இந்த இடத்துல நான் இல்ல இந்த இடத்துல சசிகலா தரப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு ஓபிஎஸ் இனிமேல் வைக்கப்படுதுன்னா அதிகார போட்டிக்காகத்தான் இவர்கள் வந்துட்டு கட்சியிலிருந்து பிரிவு செஞ்சிருக்காங்க. இப்ப கூட அதிகார போட்டிக்காகத்தான் ஆர்கே நகர்ல கிளம்புறாங்க. அதிகார போட்டி இல்லை. எங்களுடைய குறிக்கோள் எல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினரானால் முறைப்படி அம்மாவுடைய சாவில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தனை செய்வது. அடுத்ததாக அம்மா குடியிருக்கிற வீட்டை அம்மா குடியிருக்கிற வீட்டை நிறைவாலயமாக மாற்ற வேண்டும். அவங்க தாயார் சையத்தாய் கட்டி பிடித்த வீடு, எம்ஜிஆர் யூகத்தை அமைத்து கொடுத்த வீடு, அந்த வீட்டில் இந்த குடும்பத்தை சார்ந்த அவர்களும் ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டுள்ளார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் வேலைக்காரியாக வந்த எனக்கு உதவிக்காக தான் நான் அழைத்து வந்தேன், அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்று கடிதத்தை கொடுத்துவிட்டு 2011ஆம் ஆண்டு இந்த கட்சிக்குள் வந்தவர், இன்றைய 12ஆம் ஆண்டு கட்சிக்குள் வந்தவர், இன்றைய இரவு அந்த கட்சியில் பொதுச் செயலாளரோடும் உடனடியாக முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தை முறியடிப்பதற்குதான் அதிலே தான் எங்களுக்கு அம்மா மரணத்தின் சந்தேகம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க சார்? எத்தனை வருஷமா இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த கட்சியில அவங்க எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி. சரிங்க சார், இத்தனை வருஷம் சரிங்க சார், நாம தான் எம்ஜிஆர் ரசிகர். நீங்க இத்தனை வருஷமா இருந்தீங்க சார். இத்தனை வருஷமா இருந்ததுல அந்த குப்பை மேடை எத்தனை வேட்டி நீங்க கிளீன் பண்ணிருப்பீங்க சார்? நான் இருக்கிற வரைக்கும் குப்பை இல்லை சார். நான் சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இருக்கிறேன் சார். வாதத்தை வைத்திருக்கிறேன். அந்த குப்பை மேடு உருவாக்குறது 1997 தான் கொடுங்கியூர் குப்பை கிட்ட எல்லோருக்கும் தெரியும். அந்த குப்பை சரி செய்து அங்கே வந்து கேஜே நகர் என்ற ஒரு நகரை உருவாக்கி போஜராஜனார் பகுதியில் தண்ணீரில் தேங்கி போட்டிருந்த மக்களை அம்மாவை அழைத்து வந்து அதை காட்டி அந்த பகுதி மக்களை காட்டி செய்து 2000-3000 பேருக்கு மேற்பட்டவர்களை அங்கே குடியமர்த்தி அங்கே பாத்ரூம்கள் 25 பாத்ரூம்கள் கட்டி முடிக்கப்பட்ட பாத்ரூம்கள் எல்லாம் அந்த வட்டத்துக்கு செயலாளர் விட்டு தீர்த்துட்டார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த இடத்துல நான் தேமுதிக வேட்பாளர் திரு மதிவான அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இப்படி மக்களுக்கு சுவாரஸ்யமா மக்கள் கூட உரையாடக்கூடிய நான் இன்னென்ன விஷயங்களை இந்தந்த காலகட்டத்தில் செய்தேன்ட்டு ஒரு அதிமுக வேட்பாளரால் சொல்ல முடியும். நான் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தேன் என்று ஒரு திமுக வேட்பாளரால் சொல்ல முடியும். இப்படி இருக்க சூழலில் ஒரு புது கட்சியா நீங்க இந்த காலத்தில் இறங்கும் போது நீங்க என்ன மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்வீங்கன்னு நினைக்கிறீங்க? அதில் மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் என்ன கல நிலவரம்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி தான். என்னன்னா 24 நாள் மரணத்திற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்ட்டு ஒரு மக்களும் கேட்டாங்க, அண்ணனும் சொன்னாங்க. என்னுடைய ஒரு சராசரி வீட்டில் ஒரு நிமிஷம் நடந்துட்டு நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த தடவை வெளியில் வந்து பார்த்தீங்களா, அம்மா சாப்பிடுறாங்க, அம்மா நடக்கிறாங்க, அம்மா திட்டுறாங்க, அம்மா வந்து இன்னைக்கு ஒரு வந்து சுற்றி தெரியாது. சாதாரண ஒரு தொழில் விஜயாக கேட்கறது
ஏன்னா நீங்க சொன்னீங்க நாங்க வந்து யாரும் லைட் முடிச்சு மீடியா முடிச்சு நாங்க சொல்லல, நீங்க சொன்னீங்க. அப்ப சொன்ன அத்தனை பேர் தான் எனக்கு சொல்றோம். யார் சொல்லியிருந்தாலும் அத்தனை பேர் தான் சொல்றோம். என்னுடைய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இதுதான். இதன் கடந்து நாங்க பார்த்தோம்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து மக்களை நம்பி இந்த தேர்தல் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு நிச்சயமா ஒரு சராசரி ஒரு இந்த தொகுதி மக்களா என்ன பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு தெரியும். வாய்ப்புக்காக நாங்கள் நிச்சயமா அதை சரி செய்ய போராடுவோம். ஆனா அதை திரும்ப கடைசியா பதிவு விரும்புகிறோம். அண்ணன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்குது. திரு மதுசூதனன் உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வியை முன்னெச்சரிக்காரு. கடந்த 75 நாளா ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் சாப்பிட்டார், அவர் வந்துட்டு பத்திரிகையாளர்களை நேரடியாக நீங்க அம்மாவை பார்த்தீங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா எனக்கு கேள்வி கேட்ட நேரத்தில் நான் பத்திரிகையாளர் யார் யார் பார்த்தது ஒரு ஆளுநர் பார்க்கல, தெளிவான அறிக்கை பத்திரிகையை பேட்டி கொடுத்த நான் தான் கௌரவிக்கா உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன். நான் புதிய பேச மாட்டேன். என்ன போட்டது அம்மாவை ஆட்டலாமையே சாகடித்து விட்டார். திரு ஆவடிக்குமார், இந்த இடத்துல அவங்ககிட்ட ஒரு கேள்வி முன்னெடுக்க விரும்புறேன். ஜெயலலிதா சொல்லுங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது எதுவரை சென்றார்கள் என்பது தெரியவில்லை. அதை பற்றி நான் சென்று சந்திக்கவில்லை என்றாலும் அந்த அம்மா பூரண உடல்நலம் பெற்று போயஸ் கார்டனுக்கு வந்தார்கள். அவர்கள் அழைத்தால் நான் சென்று அவரை சந்திப்பேன் என்று தெளிவாக கூறிய ஒரே தலைவர். இது தேவையில்லாத விஷயம். இந்த இடத்துல ஆவடிக்குமார் உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வி முன்னெடுக்கிறேன். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒருவர் உயிரிழப்பின் விவகாரம் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிற சூழல்ல அது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுது? அது உங்களுடைய வாக்குகள் சதவீதத்தை பெரிய அளவுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மரணத்தில் மர்மம் இருந்தால், தவறு இருந்தால் அவர் கண்டிக்கப்பட வேண்டும். அப்படி அந்த குற்றத்தை செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்றப்பட்ட கருத்தும் இல்லை. மத்திய அரசாங்கம் உரிய விசாரணை நடத்தி அதை கண்டுபிடிக்குமானால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் யாராக இருந்தாலும், யார் யார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது இந்தியாவினுடைய பிரதமர் உட்பட அத்தனை பேரும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், சிகிச்சையில் இருக்கிறார் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். கவர்னர் நேரடியாக வந்து பார்வையிட்டு விட்டு போய் சொன்னார். அன்றைக்கு முதலமைச்சரையும் மூத்த அமைச்சர்களையும் அழைத்து கவர்னர் ஆலோசனை செய்து மத்திய அரசாங்கத்திற்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறார். இது எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எது உண்மையாக இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர்களுடைய மரணத்திற்கு எந்த வகையில் காரணமாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களை தண்டிப்பதற்கு முதலில் களத்தில் இறங்குவார். இந்த எல்லா மீடியாலையும் வந்து அம்மா சாப்பிடுறாங்க, அம்மா உடல்நல இருக்காங்க, ஆவடிக்குமார் தான் வந்து வெளியில பிரஸ் மீட்ல அண்ணன் மசூதன் வந்து அதை சொல்லல. ஆனா அண்ணன் சொல்லியிருக்காரு பல இடத்துல வந்து அம்மா நல்லா இருக்காங்க, அண்ணா சாப்பிடுறாங்க. அண்ணனே பல மீடியால லைவ்ல சொல்லியிருக்காரு, பல யூடியூப்ல அது இருக்கு. இப்ப அண்ணன் வந்து அதை எந்த விசாரணை கமிஷனாலும் பிரதம மந்திரி சொன்னாலும் சொல்லலன்னு சொல்றாரு. பிரதம மந்திரி எந்த இடத்துலயுமே அப்படி ஒரு ஆட்டம் சொல்லல. திரு ஆவடிக்குமார் நேரடியா உங்களை குற்றச்சாட்டு. நீங்களே வந்துட்டு அவர் உடல்நலம் நன்றாக இருந்ததாக பேட்டி அளித்ததா பார்த்ததாக திரு மதிவான் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர் உடல்நலத்துடன் இருப்பதாக பேட்டி அளித்ததாக அவர் குறிப்பிடுகிறார். நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் எந்த தொலைக்காட்சியிலும் அல்லது எந்த நிருபரிடத்திலும் எந்த பேட்டியும் தரவில்லை. எனக்கு தெரியாத செய்தியை நான் சொல்லி பழகியது. நீங்கள் அவருக்கு வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ காட்சி இருந்தால் நீங்கள் அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அம்மா மருத்துவமனையில் இருந்தப்போ எந்த இடத்துலயும் சொல்லல. அது சொன்னவங்க வேற 2-3 பேரு. அது யாருன்னு எல்லாரும் தெரியும். நாங்க இப்ப இந்த ஆர்கே நகர் வாக்காளர்களுக்கு உங்களுடைய வேட்பாளர்கள் யார் யார், முக்கியமான வேட்பாளர்கள் யார் யார்,
அவருடைய கல்வி தகுதி என்ன, அவர்களுடைய குற்ற வழக்குகள் ஏதேனும் பின்னணி இருக்கா, இது போன்ற ஒரு சில செய்தி தொகுப்பை தற்போது பார்த்துவிடுவோம். இடைத்தேர்தலை சந்திக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தம் 2,62,721 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,28,305 ஆண் வாக்காளர்களும் 1,34,307 பெண் வாக்காளர்களும் மற்றும் 109 பேர் மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளனர். ஆர்கே நகரில் 50 இடங்களில் 256 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 15 வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள 29 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ளன. ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் விதி மீறல்களை கண்காணிக்க 3 பறக்கும் படைகள், 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 2 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் தொடர்பான விவரங்கள் மற்றும் விதி மீறல் புகார்களை தெரிவிக்க 1800-425-7012 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு வாக்களித்த பிறகு முதன்முறையாக ஒப்புகைச் சீட்டு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாம் இந்த செய்தி வேட்பாளரின் விவரங்களின் செய்தி பார்ப்பதற்கு முன்னதாக ஆர்கே நகரின் அடிப்படை தகவல்களை நாம் தற்போது பார்த்தோம். மீண்டும் நான் மதுசூதனன் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி முன்னெடுக்க விரும்புகிறேன். மீண்டும் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்ற ஒரே ஒரு விஷயத்தை முன்வைத்து மட்டுமே இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நீங்கள் சந்திக்க விருப்பப்படுகிறீர்களா? இந்த ஒரு விஷயம் மட்டுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றது எல்லாமே 20 வருஷத்துக்கு முந்தைய விஷயம் தானே. இப்போ களத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்றதான முக்கியம். கலைக்கோட்டதையும் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இது போன்ற ஒரு மண்ணின் மைந்தர்கள் களமாடக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் இதேதான் தேமுதிக வேட்பாளர் இதே தொகுதியில் கூடியிருக்கிறாரு. தேமுதிக வேட்பாளர் திரு மதிவான இதே தொகுதியில் கூடியிருக்கிறாரு. இந்த இடத்துல கலைக்கோட்டதை நான் உங்ககிட்ட தான் கேள்வி முன்னிருக்கிறேன். மண்ணின் மைந்தர்கள் களமாடக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் தொடர்ச்சியா திமுக அதிமுக ஒரு பெரிய ஒரு பின்புலத்தோட கண்டிப்பாக இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று வருகிறார்களோ அவர்களோட சந்திப்புக்கு காவிரி தொலைக்காட்சி கண்டிப்பாக உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த மேடையிலேயே கலைக்கோட்டத்தை உங்ககிட்ட தான் நான் கேள்வி எழுப்புறேன். திமுக அதிமுக என்ற பின்புலம் இல்ல மண்ணின் மைந்தர் என்ற முழக்கத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போகிறது? கடந்த 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் அந்த பாப்பா சொன்ன கேள்விக்கு பதில் சொல்றேன். சொல்லுங்க. நான் 91-96 வாரம் ஒரு வட்டத்துக்கு வந்து மக்கள் கிட்ட மனுக்கள் வாங்கி அதை அம்மாவுக்கு அனுப்புறேன். அதன் விளைவாக தான் நேதாஜி நகருக்கு தடையில்லா மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கிடைத்தது. அந்த மக்கள் நன்குணர்வார்கள். ஐதேவியலின் காலத்திலேயே நான் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராகிட்டேன். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் தான் தமிழகத்தின் முதல்வர். நேதாஜி நகரில் தெருவே இல்லை, ரோடுகளே இல்லை, லைட்டே இல்லை. அந்த நிலையை மாற்றி ஐதேவியலனும் நானும் இணைந்து செயல்பட்டு வெற்றி பெற்றோம். ஆகையால் தான் சொல்கிறேன், நான் வந்தால் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு டிவிஷனாக 7 டிவிஷன் என்றால் 7 டிவிஷனிலும் மக்களை சந்தித்து குறைபாடுகளை கேட்டு அந்த குறைபாடுகளை நிவர்த்தனை செய்வதற்கான வழிவகை செய்வேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். இந்த இடத்துல கலைக்கோட்டதையும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளர், இந்த தொகுதிக்கு நீங்க சந்திக்கின்ற முக்கியமான பிரச்சனை எது? நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? ஏற்கனவே ஒரு சில வாக்குறுதிகளை நான் முதலில் தெரிவித்தேன். இன்னொரு வாக்குறுதி என்னவென்றால், கிட்டத்தட்ட 500 குடிசை மாற்று வாரிய வீடுகள் இந்த தொகுதியில் இருக்கிறது.
இந்த தொகுதியில் வசிப்பவர்களிடம் இருந்துதான் குடிசை மாற்று வாரியம் இடத்தை எடுத்து இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. முதலில் குடிசை மாற்று வாரிய அந்த சேல்ரீடு விற்பனை பத்திரத்தை வழங்கும் போது 5 ஆண்டுகளுக்கு அதை விற்கக்கூடாது என்று அரசு சொல்லியது. தற்போது அதை 10 ஆண்டுகளாக மாற்றியிருக்கிறது. இந்த மாற்றியதால் இந்த தொகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடத்தை வைத்திருப்பவர்கள் வீட்டில், அதாவது ஒரு திருமணமோ ஒரு நோயோ வந்தால் அந்த நிலத்தை விற்க முடியாமல் திண்டாடுகிறார்கள். அதை போக்கி, அதாவது குடிசை மாற்று வாரிய விற்பனை பத்திரத்தை வைத்திருப்பவர்கள் உடனே விற்கலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்க நான் பாடுபடுவேன். நிகழ்ச்சியின் இறுதியாக திரு அதே மாதிரி இதுவரை 50 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. இதுவரை அவர்கள் செய்யாததை இனிமேல் செய்ய போவதில்லை. அதனால் புதிதாக நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று இந்த மக்களிடம் நாங்கள் கேட்கிறோம். திரு மதிவாணன், தேமுதிகவின் வேட்பாளர், சட்டமன்ற ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வேட்பாளர், நீங்கள் இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனையாக எதை அடையாளம் காண்கிறீர்கள்? அதற்கான வாக்குறுதியாக நீங்கள் என்ன அளிக்க விரும்புகிறீர்கள்? அதாவது கேப்டனியான கொள்கையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடும். இந்த உணவுன்றது வந்து கலப்படமாகி போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்தால் அந்த கலப்படம் இல்லாத சுத்தமான உணவு கிடைக்க வழிவகை செய்யப்படும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் வீடு இருக்கணும். அந்த வீடு வந்து சொந்த வீடாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அப்படி வந்தோம்னா இங்கே அனைவருக்கும் பட்டா கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். அதே போல சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்கப்படும். அதே போல ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் உறுதி கூறி ஆசைப்படுகிறேன். அதிமுக அம்மா சசிகலா அணியைச் சேர்ந்த டிடிவி தினகரனுக்கான முக்கிய பிரச்சனை, இந்த தொகுதிக்கு அவர் மக்களை போய் சந்திக்கும் போது அவரிடம் மக்கள் எழுப்பக்கூடிய முக்கிய கேள்வி என்னவாக இருக்கும்? அதற்கு உங்கள் தரப்பிற்கான வாக்குறுதி என்னவாக இருக்கும்? திரு ஆவடிக்குமார், அவர் தரப்பிலாக நீங்கள் உங்களுடைய பதில். இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தொகுதியை ஒரு லட்சிய தொகுதியாக, தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக தொகுதியாக உருவாக்க விரும்பினார்கள். அதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து செய்ய முடியாது. ஆளுகின்ற கட்சியினுடைய பிரதிநிதிகள் தான் செய்ய முடியும். அந்த வகையில் இன்றைக்கு ஆட்சி செலுத்துகின்ற கட்சியினுடைய பிரதிநிதியாக போட்டியிடுகின்ற டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றார். ஆட்சியினுடைய அதிகார துணையோடு இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை தானே முன்னெடுத்து எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்ற வாய்ப்பு உள்ளவர். எனவே அவருக்கு வாக்களித்தால் இந்த தொகுதி நம்முடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதற்கு வழிவகை காண்பார். அதற்காக அவருக்கு வாக்களியுங்கள் என்று நான் வேண்டுகிறேன். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த இரட்டை மின்கம்பத்தில் போட்டியிடக்கூடிய மதுசூதன், நீங்க இந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஏற்கனவே 91-96 காலகட்டத்தில் எம்எல்ஏவாக இருந்திருந்தாலும் தற்போது நீங்கள் ஒரு வித்தியாசமான அரசியல் சூழலில் இந்த தேர்தலை எதிர்கொள்றீங்க. இந்த தொகுதியோட முக்கியமான பிரச்சனையா நீங்க எதை அடையாளம் காண்றீங்க? அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவை தாண்டி நீங்கள் தொகுதிக்கு முன்வைக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? இந்த குறிப்பாக இந்த பகுதிக்கு சுகாதார சீர்கேடுகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை தீர்ப்பது எப்படி என்பதற்காக வியூகத்தை அமைத்தேன். ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துதான் பட்டேல் நகரில் சப்ஸ்டேஷனை தண்ணீர் போட்டேன். அதே போன்று இந்த பகுதிக்கு குடித்தண்ணீர் பற்றாக்குறையும் சாக்கடை, அதற்காக சாக்கடை அடைப்பு ஏற்படுவதை தவிர்க்கவும் ஒரு பம்பிங் ஸ்டேஷன், ஆங்காங்கே பம்பிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்கி அந்த அடைப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன். அதே போன்று மக்களுடைய குறைகளை கேட்டு இந்த பகுதி மக்களுக்கு அதை குறைகளை தீர்ப்பதற்காக போராட்டங்கள் நடத்தியாவது நான் வெற்றி பெறுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இன்னும் பல்வேறு பிரச்சனை. தேர்தல் அறிக்கையில் இந்த பகுதிக்கு வங்கியே இல்லை. என் காலத்தில் வைத்தியநாதன் பாலம் கட்டியது போல் இந்த பகுதிக்கு வங்கி இல்லை.
அது மத்திய அரசோடு அணுகி இந்த பகுதியில் குறுக்குப்பேட்டை பகுதிக்கு 2 பேங்க்ஸ் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வேன் என்ற உறுதியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் மக்களை குறை கேட்டு அந்த குறைகளை தீர்ப்பதற்கான வழிவகைகளை செய்வேன் என்ற உறுதியினை உங்களுக்கு அளிக்கிறேன். வேட்பாளர்கள் என்னென்ன செய்ய போறாங்க? ஒரு செகண்ட் இருங்கம்மா. என்ன தாய்? ஒரு செகண்ட் பொறுமைக்காங்க. வேட்பாளர்களுக்கான வாக்குறுதிகள் என்னென்னு சொல்லிட்டாங்க. வாக்காளர்கள் உங்களுடைய உண்மையான விஷயம் என்னன்னா, வாக்குக்கு நீங்கள் பணம் வாங்குவீர்களா மாட்டீங்களா? அவர் வாங்குவதை நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீங்க? வாங்க மாட்டோம் என்ற உறுதியோட எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கருத்து இப்ப நீங்க சொல்லுங்க. புரியல சார், நீங்க கேட்டது புரியல. இப்ப நீங்க ஏதோ கேள்வி முன்னெடுக்க விரும்பினா நீங்க கேள்வி கேளுங்கம்மா. இல்ல சார், எங்க வீட்டு தெருல நிறைய பேர் ரேஷன் கார்டு இல்ல. நான்லாம் 30 வருஷமா கொடுத்தன வாடகை வீட்டுல தான் சார் இருக்கிறாங்க. எங்களுக்கு 4 வாட்டி லெட்டர் வந்துச்சு, வீடு ஒரு வந்துச்சுன்னு வந்தது. எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. நான்லாம் 30 வருஷமா நான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன். எங்க தங்கச்சி, எங்க அக்கா, எங்க அம்மா எல்லாமே நிறைய பேர் வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க. சொந்த வீடு குத்தன்னு சொல்றீங்க. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல சார். நீ எப்போ என் காலத்துல கேட்டியாமா? சின்ன பொண்ணா இருந்திருப்பேன். நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஐயா ஒண்ணு புரிஞ்சுங்க, நான் 996 என்னுடைய அத்தியாயத்தையே முடித்தவள் சசிகலா. ஒரு புதிய அத்தியாயத்தை ஒன்றை சொன்னார், அது நான் செய்யவில்லையே என்பதற்காக 96 இருந்து எனக்கு சீட்டு கொடுக்காத கெடுத்ததே என்ன? தனிப்பட்ட விஷயங்கள் அதிமுக இன்றைய தினம் எப்படி இருக்கிறது என்றால், சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களை பார்த்தால்தான் எம்எல்ஏ நிலைதான் இருக்கிறது. அந்த அம்மையார் தானே மந்திரியே இவரு தினகரனை நிக்க வைத்திருக்காங்க. இந்த கட்சியிலேயே உறுப்பினர் இல்லாத தினகரனை துணை பொதுச் செயலாளர் ஆக்கி ஒரு நிமிடம் மைக் ஆட்டு கொடுங்க. இந்த மைக் ஒரு நிமிடம் அவர்கிட்ட கொடுங்க. அவர் எதுவும் சொல்ல விரும்புறாரு. எந்த நேரத்தில் வந்தாலும் பாப்பேன். பாரு, நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க? ஐயா பெரியவர் பெரியவர் மதுசூதன் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு செகண்ட் இருங்க. ஐயா பெரியவர் மதுசூதன் ஒரு வார்த்தை சொன்னாரு. 91 இருந்து 96 வரையும் நான் எம்எல்ஏ இருந்தப்ப அது செஞ்சேன் இது செஞ்சு சொன்னாரு. கடந்த 10 வருடமா அவங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் தான் அந்த கழகத்தோட அவைத்தலைவர். அவர் நினைச்சிருந்தா இந்த ஆர்கே நகர் தொகுதியை என்ன வேணா மாற்றி அமைக்க முடியும். அவங்க எம்எல்ஏ தான் இருந்தார். இந்த 72 நாள் மட்டும்தான் அதிமுகன்றது 3ஆ பிரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் அதிமுகன்ற ஒரே கட்சி, ஒரே தலைவர், அந்த கட்சிக்கு ஒரே அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள். நான் அவைத்தலைவர் கட்சிக்கு மட்டும், எம்எல்ஏ வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அவர் அதிமுகவை சார்ந்தவர் தான். இல்லப்பா, அந்த மந்திரிகள் எல்லாம் சசிகலானுடைய கைப்பாவைகளாகின்றாங்க. எந்த மந்திரியும் அந்த குடும்பத்துல பார்த்தாதான் மந்திரி, இல்லை என்றால் மந்திரி இல்ல. இந்த இடத்துல நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். தமிழ் காட்சி ஊடக வரலாற்றிலே வேட்பாளர்களையும் வாக்காளர்களையும் ஒரே இடத்துல சங்கமிக்க வைத்து, வாக்காளர்களே கேள்வி எழுப்ப வைத்து, அதற்கு வேட்பாளர்களே பதில் சொல்ல வைக்க இந்த யார் வசம் ஆர்கே நகர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மேலாக காவிரி நேசல் கட்சி ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேட்பாளர்கள் திரு மதுசூதனன், திரு மதிவாணன், திரு கலைக்கோட்டதியம், சிறப்பு பிரதிநிதி ஆவடிக்குமார், பத்திரிகையாளர் நாராயணா ஆகியோருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆர்கே நகர் வாசிகள் அனைவருக்கும் நன்றி.